வணக்கம் மக்களே. வடலண்டன் நாஸ்டா தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்ம சீசன் முடிஞ்சு போச்சு. பிரேக்ல இருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 2 வாரத்துல புது சீசன் தொடங்க போற நிலைமையில நம்ம லாஸ்ட் சீசன் ஒரு விஷயம் செஞ்சோம். நேற்று இன்று நாளை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு டீம் டாப் 7 டாப் 8ல இந்த வாட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கிற எல்லா டீம் கூடயும் அவங்களுடைய ஒரு ஃபேன் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுட்டு அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, சீசன் எப்படி போச்சு, இப்போ பிரேக்ல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அண்ட் அப்கமிங் சீசனுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ற மாதிரியான ஒரு ஷோ இது. ஸோ அதுக்காக தான் நீங்க பார்த்துருப்பீங்க, மணியோட ஹேமந்த் யுனைடெட் பத்தி ஒரு வீடியோ போட்டாரு. ஸோ அதே கண்டினியூ பண்ற மாதிரி இப்போ நான் என் கூட லாஸ்ட் சீசன் நம்மளுடைய ஜாயின் பண்ண நியூகாஸ்ல் ஃபேன் அஜய் அவருடைய ஜாயின் பண்ணிருக்கேன். அஜய், வெல்கம் டு த ஷோ அகேன். Thanks, Patrick. Thanks for having me on. Wonderful. நீ இந்த பாட்காஸ்ட்ல பேச ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்பேஸ் நான் கிட்டத்தட்ட டெய்லி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். தட்ஸ் வண்டர்ஃபுல் இல்ல? ஒரு ஃபுட்பால் கம்யூனிட்டி இருக்குதுங்கிறது, அதுவும் நம்ம தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டியில லைக் எப்படி சொல்றது, இந்த ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணதே மெயினா ஓகே பேண்டருங்கிறது டெஃபினட்டா இருக்கும். பட் ஆனா நம்ம எல்லாராலையுமே எல்லா கிளப்ஸை பத்தியுமே தெரிஞ்சுக்கிறதுங்கிறது முடியாத ஒரு விஷயம். லைக் யூ ஆர் நாட் கோயிங் டு பே. அது வேற இங்கிலீஷ்ல வேற பேசக்கூடாது சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பேசினா அடிக்கிறாங்க. ஸோ லைக் என்னன்னா, நம்மளுக்கு எல்லா நேரத்திலயுமே நம்மளை பத்தி மற்ற கிளப்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னைக்குமே கிடைக்காது. இப்போ நான் ஆர்சனல் மேட்சஸ் பார்க்குற அளவுக்கு நியூகாசல் மேட்ச் உத்து கவனிச்செல்லாம் பார்க்க மாட்டேன். நான் 2 தடவை 3 தடவை ஆர்சனல் மேட்ச் பார்க்குறேன்னா அந்த மாதிரிலாம் நான் ஒரு ஹாஃப் அதில் ஸ்பெண்ட் பண்ணா கூட பெரிய விஷயம் மற்ற கிளப்ஸ் புட் டுகெதர். ஸோ இந்த கம்யூனிட்டி ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லாட்டி பாட்காஸ்டாக இருக்கட்டும், இல்லை நான் அவ்வளோ எபிசோட்ஸ் வீக்கெண்டில் பண்ணுற எபிசோட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மற்ற கிளப்ஸ் நீ மற்ற லீக் பார்க்காத, இப்போ உன் கூட ஒரு டிரான்ஸ்ஃபர் பிளேயர் லிங்க் ஆகிறான்னா அவனை பற்றி தெரிஞ்ச ஒரு ஃபேன் கிட்ட போய் நீ பேசலாம், அவனை பற்றி கேட்கலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன். ஸோ பி இட் த ஸ்பேஸ், பி இட் வடலண்டன், பி இட் எனி அதர் பாட்காஸ்ட் தட் வி ஹேவ் இன் தமிழ், எல்லாத்துக்குமே உங்களுடைய ஆதரவை கொடுங்க. கரெக்டாக செக் வேற கொடுத்துட்டா எல்லாத்துக்கும் உங்கள் ஆதரவை கொடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. அதே போல் காமெண்ட்ஸ் பண்ணுங்க. தட் கீப்ஸ் அஸ் லைக் திங்கிங். நீங்க நாங்க போடுற கான்டென்ட் உங்களுக்கு பிடிக்குதா, இல்ல நாங்க ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணணுமாங்கிறதுமே எங்களுக்கு ஐடியாஸ் அதுல என்ன வரும். ஸோ காமெண்ட் பண்ணுங்க. திட்டுறதுனாலும் திட்டுங்க, புகழ்றதுனாலும் புகழுங்க, இல்ல நியூட்ரலா ஏதாச்சும் பேசுறதுனாலும் பேசுங்க. ஸோ தேட் அவுட் ஆஃப் த வே. அஜய், நம்ம அப்படியே என்னோட டீம்மேட், என்னோட இதுல டீம்ல ஒர்க் பண்ற ஒரு பையன் பேர் அஜோ. அவன் பேரும் மாத்தி மாத்தி பல தடவை வரப்போகுது. ஸோ எஸ், நம்ம ஷோக்குள்ள போயிடுவோம் அஜோ. ஸோ நேற்று ஃபர்ஸ்ட் கம்போனன்ட் நேற்று அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். லைக் வாட் ஹேப்பன் லாஸ்ட் சீசன் நம்ம சீசன் பிகினிங்ல பேசுறப்ப நீங்கிட்ட சொன்னேன், இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் லீக் விளையாட போறோம். இது ஆஃப்டர் லாங் டைம். அஃப்கோர்ஸ் அங்கே விளையாடுறப்போ ப்ரெஷருங்கிறது டெஃபினட்டா இருக்கும் நாங்கள் உள்ள போறப்போ. அதே மாதிரி உங்களுக்கு குரூப், நம்ம இன்னொரு எபிசோட் பண்ணோம், உங்களோட குரூப் கிட்டத்தட்ட உங்களுக்கு தான் குரூப் ஆஃப் டெத் மாதிரி வந்துச்சு. பட் கமெண்டபிள் பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டா பண்ணீங்க. அது இதெல்லாம் ஒரு பிரீமியர் லீக் ஃபேனா பாக்குறப்போ எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஓகே. இப்போ புதுசா வந்திருக்கிற ஒரு டீம் அவங்களால இந்த மாதிரி ஒரு குரூப்ல எவ்வளவு பஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளவு பஞ்ச் பண்றாங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆக்சுவலி பார்க்கறது. உங்களுக்கு ஜென்ரலா உங்களை அவ்வளவா பிடிக்கலனாலும் நீங்க பண்ணின அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இதுல. ஓகே, ஸோ இந்த சாம்பியன்ஸ் லீக் விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் நீ ஏதாச்சும் மேட்ச் போய் பார்த்தியா சென்ட் ஜேம்ஸ்ல? கிடைக்கல, பேலட்ல ஓகே, அங்கேயும் பேலட்டா? ஓகே ஓகே. இல்ல அதான் இப்போ இந்த உங்களோட இதுல நம்ம இந்த சாம்பியன்ஸ் லீக்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லீக் பத்தி பேசுவோம். இந்த சாம்பியன்ஸ் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன் நீங்க? ஒரு கிளப்புக்கும் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் சரி, இல்லாட்டி உன்னுடைய ஒரு ஃபேனா நீ பாக்குறப்ப உனக்கு எப்படி இருந்துச்சு, அதையுமே பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் அதுலயே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த அது வேணா வசூல் ராஜால ஆனந்த்னு ஒரு பேஷண்ட் இருப்பார்ல, இந்த எனக்கு எப்படி இந்த லாஸ்ட் சீசன் இருந்ததுன்னா, ஆனந்த் நியூகாஸ்ல் யுனைடெட், இந்த அமாண்டா ஸ்டேப்லி கமலஹாசன் கிட்டத்தட்ட பேசும்போது கூட அப்பப்போ லைஃப் வந்துட்டே இருந்தது. பட் சாம்பியன்ஸ் லீக்ல ஆடினது உண்மையாவே இட் வாஸ் எங்களுக்கு ஒரு திருப்பி உயிர் வந்த மாதிரி இருந்தது. தட் யா, நாங்களும் ஒரு கிளப், எங்களுக்கும் ஒரு கோயிங் பேக் டு நாங்க முன்னாடி எப்படி இருந்தோமோ 90s அண்ட் early 2000s, எங்களுக்கும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லிவர்பூல், செல்சி ஆர் டாட்னம், எனி ஆஃப் தீஸ் கிளப்ஸ்ல ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. மாத்தி 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 முடிச்சிட்டு இருப்போம். பட் வீல் ஆல்வேஸ் பி டாப் 5 டாப் 6. இப்போ திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அந்த ரெக்கனிங்ல இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய, என்ன சொல்றது, இட் brought everybody back to the club. ஸோ அது ஒரு பெரிய வரமா தான் பார்த்தேன்.
நாங்க ரிகார்ட்லெஸ் ஆஃப் என்ன ரிசல்ட்ஸ் வந்தாலும் எம்பாப்பே வந்து அங்க ஆட்டிட்டான். மிலான் கேம் அண்ட் பிளேட் தேர், டாட்மண்ட் கேம் அண்ட் பிளேட் இன் நியூகாசில். இது வந்து ரொம்ப நாங்க நடுவில் ஒரு ஜென்ரேஷனே மிஸ் ஆயிட்டோம். அந்த அடுத்த ஜென்ரேஷன் இப்போ நவ் சீன் இட்ல. ஸோ அது வந்து இன் தட் சென்ஸ் அது வந்து ஒரு பெரிய பெயின் ரெண்டுமே சொல்லலாம் ஆக்சுவலா. பூன்னே வச்சுப்போமே. ஏன்னா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடந்ததுனால அது ஒரு பெரிய வரம் மாதிரி தானே உங்களுக்கு. நீங்க இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கும் அதே மாதிரி தானே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாம்பியன்ஸ் லீக்ல போகுது, ரிசல்ட் என்ன வருதோ இல்லையோ நம்ம அந்த லெவலுக்கு திருப்பி வந்துட்டோம்டாங்கிறதே ஒரு இண்டிகேஷன் தானே. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் டெஃபினெட்லியா. அண்ட் ஒரு until the 67th minute we were first in the league, Champions League. அந்த லாஸ்ட் கேம்ல 67th minute we were first. அந்த எம்பாப்பே அந்த ஹேண்ட்பால் இப்ப ரூல்ஸ் மாத்திட்டான் தெரியும்ல உனக்கு. அது இட்ஸ் கால்ட் தி லிவரமெண்டோ ரூல். ஏன்னா வந்து when you are running sideways பால் கை எப்படி அங்கதான் வைக்கணும். அந்த ஹேண்ட்பால்னால we finished fourth. ஏன்னா டாட்மண்டும் இவங்களும் அந்த பெனல்டி ஸ்கோர் பண்ணதுனால the way this thing was, it was just we lost by 2 points, 1 point. So அவ்வளோ க்ளோஸா வந்தோம். ரவுண்ட் ஆஃப் 16 போய் எங்களுக்கு டாட்மண்டுக்கு மாட்டின அதே டீம்ஸ் மாட்டிருந்ததுன்னா குவார்டர் ஃபைனல்ஸோட பீன் ரியாலிட்டி. ஸோ அந்த விஷயத்துல இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ட் நாங்கள் சாம்பியன்ஸ் லீக் கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது தான் கிட்டத்தட்ட எவ்ரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் தட் வி ஹேட், டொனாலி, ட்ரிப்பியர், பாட்மன், ஷேர், பர்ன், ஈசாக், ப்ரூனோ குமேரஸ் வாஸ் இன்ஜர்ட், ஜோலின்டன் வாஸ் இன்ஜர்ட், ஜோ விலக் வாஸ் இன்ஜர்ட், வேற யார், அல்மிரான் வாஸ் இன்ஜர்ட். So we had உங்க இன்ஜுரி லிஸ்ட்ல வந்துட்டு வாரம் பழைய பேஷண்ட் அம்ஸ்ட்டு புது பேஷண்ட் சேர்த்துக்கங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ஒரு பீரியட்ல வந்துட்டு பேஷண்ட்டுக்கு பெட் பத்தலப்பா, புதுசா ஏதாச்சும் பெட் ஹாஸ்பிட்டல் தான் கட்டணும் அந்த லெவல்ல இப்போ நீங்க வசூல் ராஜா கரெக்டான ஒரு வந்து கிட்டத்தட்ட. ஏன்னா எல்லாமே லாங் டர்ம் இன்ஜுரிஸ் ஆல்சோ. இட் வாஸ் நாட் லைக் மசில் இன்ஜுரிஸ் வேர் யூ ரெக்கவர் இன் லைக் ஒரு 2-3 weeks அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே வந்து 4-5 மாசம் ஆள் போன மாதிரி தான் இருந்தது. பட் இருக்கிற ரிசோர்ஸை வச்சுட்டு ரெடியாக எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணிட்டான். ஸோ அதான் சாம்பியன்ஸ் லீகோட ஸ்டோரி. நாங்க வந்து திருப்பி ஒரு சும்மா ஒரு இன்வைட் மாத்திரம் போட்டு வச்சிருக்கோம். எப்படி அடுத்தது பெர்ஃபார்ம் பண்ணுவோம்லாம் தெரியல. பட் நாங்க அந்த ரெக்கனிங்ல இருக்கோம் அப்படின்றதே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த சாம்பியன்ஸ் லீக்ல வந்துட்டு அதான் பழைய ஃபார்மேட்ல வந்து லாஸ்ட் சீசன் தான் வந்து ஃபைனல் சீசன்ல லைக் அதுல வந்து இப்போ இது வந்து சும்மா ஒரு கேள்விக்காக கேட்கறேன்னு வச்சுப்போமே. இதே வந்து லாஸ்ட் டைம் நீங்க 3rd ஃபினிஷ் பண்ணீங்கன்னா இதுக்கு யூரோப்பா டிராப் ஆஃப் ஆயிருப்பீங்க. உங்களுக்கு லாஸ்ட் சீசன் இருந்த இன்ஜுரிஸ்க்குமே நீங்க வந்து எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, உங்க இன்ஜுரிஸ்க்கு நீங்க டிராப் ஆஃப் ஆன டைம் உங்களோட லீக்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா இருந்துச்சு. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா காம்படிஷனோட ப்ரெஷர் இல்ல, அங்க போய் வந்து விளையாடணும், பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரிஸ் ஆகுங்கிற ஒரு பயம் இல்லைன்னு. இதே நீங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் கண்டினியூ பண்ற பேர் சொன்னா, பட் இதே யூரோப்பால டிராப் ஆஃப் ஆயிருந்தீங்கன்னா உங்களோட சீசன் இதே மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? லைக் நீங்க லாஸ்ட் டைம் ஃபினிஷ் பண்ண ஒரு 7th கூட ஃபினிஷ் பண்ண மாதிரி. ஸோ ஐ திங்க் இட் வுட் ஹவ் பீன் ஈவன் வர்ஸ். ஏன்னா கிளியர் டைரக்ஷன் இல்லைல்ல. we didn't plan for Europa League and we didn't expect. நாங்க எங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் இன்ஜர்டா இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அது வந்து put Eddie Howe and the and the ownership against each other. ஏன்னா வந்து then you would have January reinforcements and நடந்திருக்காது. ஸோ ஐ திங்க் அந்த விஷயத்துல 4வது முடிச்சு ஒண்ணுமே இல்லாம வந்து ஐ தாட் நாங்க எப்படியும் முடிச்சிருவோம், யூரோப்பா லீக்ல முடிப்போம்னு நினைச்சேன். 3 games to go. I think நாங்க இன்னும் நல்ல சான்ஸ் இருந்தது. But yeah, I think Manchester United picked up the pace. Tottenham picked up the pace. So எல்லாமே திருப்பி everybody finished where they should. Right. But yeah, I think இது யூரோப்பா லீக் போயிருந்தோம்னா probably 1 or 2 positions கம்மியா முடிச்சிருப்போம். But 7th முடிச்சது is reasonable. So yeah. ஏன்னா இப்போ இந்த 7th முடிச்சது முன்னெல்லாம் வந்து லைக் நிறைய காசு இருக்கு, ஆம்பிஷன் இருக்கிற கிளப்புலாம் 7th முடிச்சாங்கன்னா வந்து ஒரு பெரிய தப்பா ஒரு குறை மாதிரி பார்ப்பாங்க. பட் இப்போ இருக்கிற டீமே 8 டீம் நல்ல டீம் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம பிஎல்கே நம்ம எதிர்பார்க்காத ஒரு எப்படி சொல்றது, ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்குது. அதுதான் வந்து இது. ஸோ 7th ஃபினிஷ் பண்றது வந்து எனக்கு நான் பார்த்தது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்த சீசன் ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு தோணுது. ஏன்னா யூ கெட்டிங் பிளேயர்ஸ் பேக், நீங்க வந்து டெஃபினட்டா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காம்படிஷனுக்கான ப்ரெஷர் இருக்காது. நீங்க உங்களோட எனர்ஜி எல்லாம் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். பட் அடுத்த சீசனை பத்தி எண்ட்ல பேசுவோம். பட் போன சீசனை பத்தி பேசினது போது லைக் ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் ஆகும். இப்ப நீ சொல்ற இல்ல 7th முடிச்சது வந்து ஒரு இட்ஸ் ஸ்டில் a big thing.
லாஸ்ட் 10 வருஷத்துல பிரீமியர் லீக்ல மட்டும்தான் லோவஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிளப்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூ கிளப்ஸ் இன் த சாம்பியன்ஸ் லீக். ஸோ இட் இஸ் 6 கிளப்ஸ் பிளஸ் லெஸ்டர், நியூகாஸ்டல் யுனைடெட், இந்த வருஷம் வந்து வில்லா. 3 கிளப் தான் இஸ் broken into அந்த 3 இது. அதுக்கு இந்த பிரீமியர் லீக் there were 11 different Champions League teams or 10 different Champions League teams. So it's almost become a league of two halves. Right. அந்த 6 பேர் மீதி இருக்க 14 அப்படின்ற மாதிரி தான் லீக் ஓடிட்டு இருந்தது. ஸோ இப்போ நியூகாஸ்டல், ஆஸ்டன் வில்லா இந்த மாதிரி டீம்ஸ் வர இட் வில் ப்ரமோட் காம்படிஷன். ஓனர்ஷிப் புதுசா மாறிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கு, எல்லாருமே ஆம்பிஷியஸா வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு வேற எதிர்பார்க்கறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ டெஃபினட்டா ஒரு ரிசர்ஜன்ஸ் வரும். அதுதான் நம்ம வந்து விரைவில் பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு நீ டாப் 4ன்னு சொல்லணும்னா கூட இல்ல, சிட்டியை தவிர்த்து வேற எந்த டீமுமே டிஃபைன்டா நம்மளால கன்ஃபார்ம்டா சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல தான் கிட்டத்தட்ட நம்மள ஒரு டெக்கேடா ஓடிட்டு இருக்குது இல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. பட் யா, இந்த லெட்ஸ் கம் பேக் டு த சீசன். ஸோ சாம்பியன்ஸ் லீக் அட்வென்ச்சர் அந்த மாதிரி போச்சு. லைக் இட் வாஸ் a பிக் திங். ஃபேன்ஸுக்கு வந்து டெஃபினட்டா அது ஒரு பெரிய கொண்டாட்டமா தான் இருந்திருக்கும். அது வந்து நோ டினைங். நீங்க ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டீம் எல்லாம் எம்பாப்பே வந்து எங்க கிரவுண்ட்ல ஆடுறோம், இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்குது. நம்ம போயிட்டு எம்பாப்பே கூட விளையாடுறோம். லைக் இது வந்து பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பெரிய விஷயமா இருக்கும். பட் கப்ஸ்ல உங்களோட இது எப்படி முடிஞ்சு, டொமஸ்டிக் கப்ஸ்ல எப்படி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஜஸ்டிஃபைடா இருந்த மாதிரி உனக்கு தோணுச்சானே கப்ஸ்ல போனது வந்து? இது ஆக்சுவலா நேற்று 2 நாளையோட முந்தா நேற்று எனக்கு கரெக்டா டோல்டு. ஏன்னா இந்த சென்ஸ் தட் அதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க ரெண்டு நான் ஏன் அது கேட்டேன்னா, நீங்க வந்துட்டு லீக் கப் ஃபைனல்ஸ் போனீங்க அதுக்கு முன்னாடி, யுனைடெடோட அந்த இது போனது. ஆனா லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த அளவுக்கு நீங்க வந்து லீக் கப்ஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ மைட் பி டோட்டலி ராங். பட் எனக்கு வந்து நீங்க நல்ல ஜாஸ்தியா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நீங்க டொமஸ்டிக் கப்ஸ்ல இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சோ அது வந்து கொஞ்சம் இதுவானது. சாரி, சொல்லு. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, லைக் நாங்க 2மே குவார்டர் ஃபைனல்ஸ்ல முடிச்சோம் டொமஸ்டிக் கப்ஸ்ல. ரைட். எங்களோட ஆடின கிளப்ஸ் பார்த்தோன்னா சிட்டி, லிவர்பூல், அது பேர் யுனைடெட். ஸோ எங்களுக்கு வந்து கப் ட்ராவே சண்டர்லேண்ட் அவே. ஸோ வந்து கப் ட்ராஸே பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த போன வருஷம் ஃபுல்லாவே வாஸ் லைக் வெரி டஃப். ஸோ கன்சிடரிங் ஆல் ஆஃப் இட், 2த்துலயுமே நாங்கள் குவார்டர் ஃபைனல்ஸ் போனோம். 2மே வி லாஸ்ட் இன் லாஸ்ட் மினிட். ஒரு மிஸ்டேக்னால தான் லூஸ் பண்ணோம். Right, Chelsea கூட Trippier just switched off for in the 92nd minute or 93rd minute. That is what cost us to lose. So அந்த மாதிரி பார்த்தனா it was almost a season of almost. அதுதான் சொல்லணும். ரைட். இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி தான் மேபி செமிஃபைனல் போயிருக்கலாம். செமிஃபைனல் போயிருந்தா என்ன வேணா நடக்கும். ஸோ அந்த மாதிரி இட் குட் ஹவ் பில்ட். பட் குவார்டர் ஃபைனல் முடிச்சது இஸ் அகெயின் போன சீசன் நாங்க இருந்த இன்ஜுரிஸ், நாங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸை வச்சு பார்த்தோன்னா இட் வாஸ் பார். ஸோ இப்போ இதுக்கு வருவோமே, உன் லீக்ல வந்துட்டு நீ சொன்ன மாதிரி வந்து இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப பயங்கரமா வந்துகிட்டே இருந்தது. விச் உங்களுக்கு வந்து யுனைடெட் மாதிரி தான், ஒரு ரிதமோ ஒரு மொமெண்டமோ வந்து கண்டினியூஸ் பீரியட் ஆஃப் டைமுக்கு உங்களால வந்து கெயினே பண்ண முடியல. பட் அதே டைம் வந்து நான் என்ன பார்த்தேன்னா, பிச்சில் இருந்தவங்களும் ஒரு சில நேரத்தில் வந்துட்டு லைக் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு அந்த யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட், அந்த இவன் ஒரு மிஸ்டேக் பண்ணுவான் அந்த மாதிரின்னு எதிர்பாராத மாதிரி ஒரு சில பேர் மிஸ்டேக் பண்ணாங்க. லைக் இப்போ நீங்க வந்து அந்த லிவர்பூல் மேட்சா இருக்கட்டும், அந்த மேட்ச் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அந்த மேட்ச் மொத்தமா அந்த எது நடந்ததோ அது நடந்திருக்க கூடாது, டார்வின் நூனஸோட கோல். அந்த மாதிரி இந்த இன்ஜுரிஸோட கம்பைன் பண்ணி இந்த சீனியர் பிளேயர்ஸ் லைக் சம்மன் லைக் ஒரு ட்ரிப்பியரா இருக்கட்டும், அவன் பண்ற ஒரு மிஸ்டேக்னால நீங்க எண்டில் ஒரு கேம் லூஸ் பண்றது, இது வந்து உங்களுடைய இந்த சீசன் மொத்தமா வந்து முடிஞ்சதுக்கே வந்து இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு இதுதான் வந்து ஸ்மாலர் பிக்சர்னு பார்த்தா தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் நான் சொல்றது புரியுதா உனக்கு? நீங்க வந்து யூ குட் ஹவ் டன் மோர், பட் இந்த மாதிரியான ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்தது. ஸோ உங்க லீக் எப்படி போச்சுன்னு நினைக்கிறேன் ஓவரால், லைக் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல. ஏன்னா நீங்க வந்து விண்டருக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆடினீங்க, விண்டருக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆடினீங்க. நீ சொன்ன மாதிரி எண்டில் வந்துட்டு உங்களால கேபிட்டலைஸ் பண்ண முடியல, உங்களால எங்க கையில இருந்துச்சோ அந்த மாதிரி. ஓவரால் லீக் கேம்பெயின்னா நீ எப்படி சொல்லுவாங்க மொத்தமா? ஸோ இது என்னன்னா வந்து ஐ திங்க் நீ இப்போ இந்த இன்ஜுரிஸ் வச்சு சொல்றல, இப்போ நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் போது நம்ம வந்து சொன்னோம்ல, சாக்கால இருந்து டிராப் ஆஃப் வந்து ரொம்ப லோவா இருக்கு. திஸ் இஸ் ஆர்சனல் ஆஃப்டர் 6 years ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீ வந்து செகண்ட் இயர்ல யோசிச்சு பாரு, அப்போ உனக்கு இருந்த சாக்கா இல்லைன்னா, ஆர் அப்போ இருந்த ஷாக்கா இல்லைன்னா, ஸோ அந்த மாதிரி வந்து இஃப் யூ ஹேவ் ஆல் ஆஃப் தோஸ் பிளேயர்ஸ் அவுட் ஃபார் கன்சிஸ்டன்ட் பீரியட் ஆஃப் டைம், எவ்வளோ
like imagine the pressure on Arteta to perform, right? ம். அதுதான் வந்து எங்களோட ரியாலிட்டி. ஸோ வந்து நாங்க ப்ரூனோ கிமாரேஷ் இல்லைன்னா அடுத்தது வந்து வி ஹேவ் மைலி ஆண்டர்சன், சின்ன பையன். ரைட்? ஆல்சோ எல்லாருமே நல்லா பண்ணாங்க, அவங்களோட லெவல்ஸ் எக்ஸீட் பண்ணி தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் தி ஒன்லி திங் இஸ் இருந்த பிளேயர்ஸ், நீ சொல்ற நிறைய பிளேயர்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு. மேபி அந்த அந்த லிவர்பூல் கேம் வாஸ் ஒன் ஆஃப், ரைட்? பட் அக்ராஸ் த போர்ட் பார்த்தேன்னா பிளேயர்ஸ் லைக் ப்ரூனோ கிமாரேஷ் when he came back he played 14 games in a row, 14 games 51 days. ஸோ அந்த மாதிரி தான் ட்ரிப்பியரும் அவன் வந்து பிளேட் 21 நாள்ல வந்து 7 மேட்ச் கன்சிஸ்டன்டா ஆடினான். ஏன்னா வந்த உடனே போட்டாங்க, ஏன்னா வேற ஆப்ஷனே இல்லாத மாதிரி. ஸோ பிளேயருக்கு வந்து ரெக்கவர் பண்ணி ஃபுல் பீக் பர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் பிட்ச்ல போடுறது உண்டு. பட் ஏதோ ஒன்று ஆடுவான்ல ரொம்ப 90 மினிட்ஸ், சரி அவனை போட்டுடலாம் அப்படின்றதான் நாங்க அப்படிதான் போயிட்டு இருந்தது போன சீசன். அதை வச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, we scored 85 goals and 100 goals over the entire season, which was only by we almost, I think நாங்களே லிவர்பூல் ஒரே நம்பர் ஆஃப் கோல்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சிட்டி அண்ட் ஆர்சனல். அதுக்கு முன்னாடி ஒரு 10 சீசன் எடுத்து பார்த்தாலுமே இது வந்து டாப் 3 கிளப் முடிக்கிற அமௌண்ட் ஆஃப் கோல்ஸ் that we scored. நீ 100 கோல்ஸ்னா இது சொல்ற ஓவரால் அக்ராஸ் காம்படிஷன்ஸ்? Across competitions 85 goals in the Premier League, which is more than 2 goals a game, right? Imagine நாங்க வந்து அட்டாக்கிங் இதுவே எதுவுமே கிடையாது, யாருமே இல்ல, ரைட்? ஈசாக் இருந்ததே வந்து 27 கேமோ தான் வந்து ஒண்ணுதான், அவன் கிட்டத்தட்ட 3, ரைட்? வில்சனும் நிறைய நாள் இல்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தேன்னா இதை வச்சு அவன் இவ்வளவு கோல்ஸ் அடிச்சு finished 7th, just like what 8 points out of from the Champions League spots. ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். The only thing that we missed was we considered a lot. நீ சொல்ற மாதிரி நிறைய ஸ்கூல் பாய் எரர். அவன் வந்து அது நல்லா, ஐ திங்க் அவன் அந்த 4 பேர் நல்லா 5 பேர் பின்னாடி வந்து செம்மையா இது பண்ண வித் ப்ரூனோ கிமாரேஷ். அது நல்லா ட்ரெயின் பண்ண வந்து இது வந்து அந்த ரிதம் பிரேக் ஆனதுனால. ஸோ நாங்க ஒவ்வொரு தடவையுமே வந்து ஒரு புது பேரிங் இருக்கும், ஒவ்வொரு கேமே ஒரு புது பேரிங், யார் எங்க ஆட போறாங்கன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தோம், ரைட்? ஸோ ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு கேம்ஸ் ஐ ரிமெம்பர் நிறைய கேம்ல வந்து 4 கோல் கீப்பர் வச்சிருந்தோம் பெஞ்ச்ல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா I think Eddie Howe has done a remarkable job in getting us. அவன் வந்து ஒரு தடவை கூட வெளியில வந்துட்டு he didn't throw the towel or he didn't kind of say எங்களால முடியாது இதுதான். He still continued being dignified. அதுதான் ஒரு hallmark of a good manager. அவன் வந்து the way he carried himself throughout everything was exceptional. So என்னை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் முடிச்சது வந்து on par. நான் 6th ஒன்ட்ட சொன்னேன், 5th 6th சொன்னேன், 6th சொன்னேன், 7th முடிச்சோம், 3 points off that, but I think I'm happy with where we finished. Excellent. அதுதான் நான் கேட்கலாம்னு வந்தேன். ஸோ ஹவ் இஸ் த மேன்? அவன் தான் வந்து லைக் த மேன் டு லீட் யூ கைஸ் டு த நெக்ஸ்ட் ஃபேஸ். அதை வந்து நீ வந்து ஒரு ஃபுல் ஆன் சப்போர்ட் பண்றவங்க, நீ சப்போர்ட் பண்றதை தாண்டி உங்க ஃபேன் பேஸ் அதை எப்படி பாக்குறாங்க? லைக் ஏதாச்சும் ஹவ் அவுட் இல்லாட்டி அகேன்ஸ்ட் ஐடி ஹவ் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் லிங்க்ஸ் ஏதாச்சும் வருதா? ஏன்னா எனக்கு வந்து புரியல ஏன் அது வந்து சின்ன போன சீசன் எல்லா தடவையுமே நியூ காசில் விட்டுருவாங்க, ஹவ் தூக்கிடுவாங்க. எனக்கு எதுக்கு ஹவ் தூக்கணும்? அவன் வந்து அவங்க படுற கஷ்டத்துக்கு அவன் கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து சாம்பியன்ஸ் லீக்கும் ஆடி இருக்கீங்க, நீங்க சாம்பியன்ஸ் லீக்ல கஷ்டமான குரூப்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்க. நீங்க வந்து மொக்கையெல்லாம் வெளியே வரல, நல்லா விளையாடிட்டு தான் வெளியே வந்தீங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். இது இருக்கிறப்ப எதுக்கு இவ்வளவு பேர் வந்து ஹவ் போயிடுவானா இந்த வாரம் போயிட்டாக்க? அது புரியவே இல்லை. உங்க ஃபேன் பேஸ்ல ஏதாச்சும் அண்ட்ரஸ்ட் இருக்கா அவனை பொறுத்த வரைக்கும்? ஓனர்ஸோட இது அவன் சைட்ல எப்படி இருக்கு? ஸோ ஓனர்ஸ் இது ஐ திங்க் ஸ்டேப்லி அண்ட் மெர்தாத் இருந்த வரைக்கும் வந்து பயங்கர பேக்கிங். அந்த அக்காவை பத்தி அடுத்து பேசுவோம். பட் பயங்கர பேக்கிங், ரைட்? ஏன்னா பிகாஸ் they selected him when there was Emery, there were other managers in the fray, right? So அவங்க 3 பேர் அவங்க ஒரு 5 பேர் அந்த கோஹோர்ட் இருந்தது, ரைட்? அந்த அவங்க 5 பேருக்குள்ள அந்த பாண்டிங் வாஸ் வெரி குட். ஸோ ஓனர் சைட்ல வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ரைட்? பட் from the fan standpoint, I think Arteta also faces Arteta out. Yep. So இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம எல்லாரும் வந்து we'll all want to play in the Champions League consistently. நான் சொல்றது இது கரெக்டா பாரு. ஃபேன்ஸுக்கு வந்து அவங்க மைண்ட்ல வந்து ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து நம்மள வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னா வந்து இந்த நம்ம வந்து இமீடியட்டா நம்ம பெரிய கிளப் ஆயிட்டோங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வச்சுட்டு அது கூட evaluate பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். how like those who wanted him out. இல்ல I think we were very clear about
எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிஎஸ்ஆர் அக்ராஸ் த ஃபேன் பேஸ் வாஸ் வெரி ஹை ரைட் ஃப்ரம் த்ரீ ட்ரான்ஸ்ஃபர் விண்டோஸ் அகோ. ஸோ ஃபேன் பேஸ் அளவில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் ஒன்லி தட் எடி ஹவ் வந்து பண்ண மிஸ்டேக்கே திருப்பி அவன் வந்து டெஸ்பைட் பிளேயர்ஸ் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் அவங்களே திருப்பி ட்ரஸ்ட் பண்றானே அப்படின்னு. ரைட், அது வந்து ஒரு பெரிய டிராபேக். ரைட், அது தவிர அவனை பத்தி ப்ராடா வந்து ரொம்பலாம் ஒன்றும் பேட் மவுத்திங் இல்லை. தி ஒன்லி திங் எடி ஹவ் அவுட்ன்றது வந்து வாஸ் ஃப்ரம் த மீடியா, பிகாஸ் தே ஆர் அவங்க வந்து அவங்களோட இதை வந்து திணிச்சுட்டாங்க. சேயிங் ஓ நாங்க சாம்பியன்ஸ் லீக் முடிச்சீங்க, இந்த தடவை 7வது முடிச்சிருக்கீங்க, யூரோப் கூட இல்லை. யோ லைக் எல்லாமே சேர்த்து வந்து படம் வந்து கடைசியில வந்து என்ன ரஜினிகாந்தை கொண்டுட்டீங்களே, ஏய் படத்தை பார்த்துட்டு வந்து சொல்லுடா, கடைசியா வந்து பார்த்துட்டு, புரியுதா? ஸோ அந்த நரேட்டிவ் தான் வந்து வாஸ் பீங் பெடல்ட். பட் அது தவிர பார்த்தேன்னா லைக் ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து சாம்பியன்ஸ் லீக்ல முடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரோட எக்ஸ்பெக்ட் பி வாண்டிங் டு பிளே சாம்பியன்ஸ் லீக் ரெகுலர்லி. பட் டிஃப்ரெண்ட் ஃபேன்ஸ் அரைவ் அட் தட் ஸ்பாட் டிஃப்ரெண்ட்லி. ரைட், நான் வந்து இன்னும் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம we'll establish ourselves as a good club, நம்மளால இந்த மாதிரி பிளேயர்ஸ் ரீடைன் பண்ண முடியும்னு நம்ம காமிச்சதே ஒரு பெரிய விஷயம். ஒரு ஈசாக், ஒரு ப்ரூனோ, ஒரு டொனாலி, ஒரு பாட்மன், இந்த கோர் இஸ் சோ குட் as எனி லைக் ஆர்சனலோட கோர் இவ்வளவு குட்டா இருந்ததா எனக்கு தெரியல 6 வருஷத்துக்கு முன்னாடி. ரைட், bunch of players put together, இவ்வளோ நல்ல ஒரு கோர் வந்து நாங்களால ரீடைன் பண்ண முடிஞ்சிருக்குன்னா இந்த சீசன். So that in itself is a big victory for us. So we need to celebrate these wins as opposed to saying things like Eddie Howe out, which I think with small population of the fans, which I would expect எல்லா fan base அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த பேஷன்ஸ்ங்கிறது ஒரு நம்ம ஃபேன்ஸுக்கு வந்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சில பாயிண்ட்ல வந்து நம்ம முன்ன எப்படி இருந்தோமோ அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி பெப்புங்கிற ஒருத்தன் வந்திருக்கான், அவனால எவ்வளவு வந்து லீக் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, ஓவராலா எவ்வளவு, அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டோம். சம்டைம்ஸ் அந்த மாதிரி தான் தோணுது எனக்கு. லைக் நீ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எடிஹவ் வச்சுட்டு உங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கு ஃபேண்டாஸ்டிக் சீசன் நீங்க வச்சிருக்கீங்க. ஏன்னா வந்து உங்களுடைய நெகட்டிவ்னு சொல்லணும்னா நீ சொன்ன மாதிரி பாசிட்டிவ்ங்கிறது அந்த 85 கோல்ஸ்ங்கிறது பெரிய பாசிட்டிவ். இவ்வளவு பிரச்சனை இருந்தும் 85 கோல்ஸ் எடுக்கிறது பெரிய பாசிட்டிவ். எனக்கு நெகட்டிவா நான் பார்த்தது வந்து 62 கோல்ஸ் நீங்க கன்சீட் பண்ணது வந்து ஒரு பெரிய நெகட்டிவா பார்த்தேன் நான். லீக்ல வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் கோல் டிஃபரன்ஸ் அது பெரிய 20 பாசிட்டிவ் 23 இஸ் லைக் நீ சொன்ன மாதிரி நாங்க சிட்டி அப்புறம் நீங்க தான் இருக்கீங்க. இந்த லிவர்பூல் நீங்கள் வந்து 86 85 அடிச்சிருக்கீங்க. இந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு இன்ஜுரிஸ் இருந்துச்சு சரி, பட் இந்த 62 கோல்ஸ் கன்சீட் பண்ற அளவுக்கு மோசமான சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னு நினைக்கிறீங்க? 100%. ஏன்னா வந்து மிட்ஃபீல்டும் கவரேஜ் இல்லை. வி சேஞ்ச்ட் ஆர் பிளே டு கைண்ட் ஆஃப் கோ 60th மினிட்டுக்கு அப்புறம் எடி ஹவ் வில் பிளே டிஃப்ரெண்ட்லி. நீ எல்லா கேம்ஸும் எடுத்து பார்த்தேன்னா லைக் உங்களை நம்ம வந்து அடிச்சோன்னு சொல்றோம்ல, நான் வந்து அதான் காமன் குற்றச்சாட்டு இல்லை. பட் அது ஏன் ஹவ் வில் கோ ஆல் அவுட் டு பிசிக்கலி டயர் தி ஆப்பனன்ட்ஸ். அதான் ஜாக்கோவிச் மாதிரி பிளேயர்னு வச்சுக்கோ, வைடா ஆடுவான், ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி ஆடுவான் டு டயர் தி ஆப்பனன்ட்ஸ். ரைட், அந்த மாதிரி எங்களால் ஆடவே முடியல. ஓகே, புரியுதா? அந்த ப்ரூனோ குமாரஸ், ஜோயலின்டன், வில்லக், இந்த 3 பேர் ஆடினாங்கன்னா யூ லிட்டரலி see we'll just keep stretching the pitch. Right, நாங்க லீட்ல இருந்தோமோ if we are equal we'll kind of literally tire the offense. Right, 90 minutes ஆடுறதா எங்களோட 90 minutes at peak performance ஆடுறதா எங்களோட ஹோல் கேமே. அது பண்ணலன்னா என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க வந்து கோல்ஸ் வந்து 60th minute to 90th minute பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கன்சீடட் நம்பர் ஆஃப் கோல்ஸ் வந்து எங்களுக்கு தான். ஓகே, இட் இஸ் நாட் the first 60 minutes that was the problem. It is the 60 to the 90th minute where we had a lot of goals conceded. ஏன்னா again going திருப்பி இதே ஒரே கதையை சொல்லிட்டு இருக்கேன். பட் இன்ஜுரிஸ், consistent availability of players, அதெல்லாம் தான் பெரிய ஃபேக்டர்ஸ். ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் 60 minutes மேனேஜர்ஸோட இதுதான். ரைட், ஹவு அ மேனேஜர் இஸ் குட்ன்றது ஃபர்ஸ்ட் 60-65 minutes. அதுக்கப்புறம் பிளேயரால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா, ஸ்டில் ஏபிள் டு get that energy out of him to still continue those orders ன்றது தான் அடுத்த ஒரு 25-30 minutesல. அங்கதான் வந்து we lack. யூசுவலா அங்கதான் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணி மேனேஜர்ஸ் பெஞ்சே இல்ல. நாங்க வந்து டுப்ராவ்கா தான் போட்டு ஆடி இல்லப்பா. அதுலதான் எனக்கு தோணுது, இப்ப நீ வந்து பிளேயிங் ஸ்டைல் நீ எல்லாமே சொல்றல, லைக் உங்களோட இன்ஜுரிஸ் வந்து உங்களுடைய பிளேயிங் ஸ்டைலுக்கு நீ அட்ரிபியூட் பண்ணுவியா, இல்ல வந்து லைக் உங்க மெடிக்கல் டீம் வந்துட்டு இன்எஃபிஷியன்ட்டா இருக்காங்கன்னு உனக்கு தோணிருக்கா? இல்ல இந்த ஏன்னா அன்யூஷுவல் நம்பர் ஆஃப் இன்ஜுரிஸ் உங்களுக்கு இப்ப யுனைடெட்னா எனக்கு தெரியும் அவங்க மெடிக்கல் ஸ்டாஃப் வந்துட்டு ரொம்ப மோசம் இது கிடையாது.
எங்களோட டாக்டர் தான் வந்து அங்க போயிருக்கான். சோ அவன் எங்க டாக்டர் எங்ககிட்ட என்ன விளையாட்டு விளையாடுனான்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ் எந்த ஒரு ஃபேக்டர் மேல நீ அட்ரிபியூட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? ஸோ இன்ஜுரிஸோட காரணம் வந்து பெரிய பெரிய ரீசன் என்னன்னா, பீப்பிள் வித் 60% 70% ஃபிட்னஸ் left the players to say if they were okay to play. இது ஓகே, வந்து ஓகே. அந்த தாத்தா கதை தான், ரைட்? வெங்கர் இருந்த போது இப்படிதானே பண்ணிட்டு இருந்தோம். பிளேயர்கிட்ட கேட்பான், ஐ யூ ஓகே டு பிளே? எஸ். கதருவாங்க, டே வேணாண்டா, அவனை போடாதடா, தியாபி விட்ட போனாலே வெளில வந்துருவான்டான்னு. ஆனா கூட he will ask தியாபி and then put him இல்ல. அதே தான் வந்து எடியாவும் பண்ணிட்டு இருந்தான். தட் the reliance on the players word was a big thing. அது ஒரு பெரிய இது. செகண்ட் திங் வந்து நீ சொன்ன மாதிரி வந்து இன்டென்சிட்டி. நாங்க ஆடுறத பார்த்தா வெரி சிமிலர் டு கிளாப்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் லிவர்பூல், ரைட்? எங்க மிட்ஃபீல்ட் தான் ஒரு பெரிய இதுவே. நீங்க அதே மாதிரி தான் ஒரு கிரியேட்டர்னு ஒரு உங்களுக்கு மிட்ஃபீல்ட் மோர் ஆஃப் an engine. அது இங்க தான் உங்களுக்கு வரும். ட்ரூ. So our whole game is breaking down the opponent's play. It is not our Arsenal plays to their strengths, right? நாங்க லிவர்பூல் மாதிரி we'll create chaos. நீ பண்ற மிஸ்டேக்ல we'll capitalize. அவ்வளவுதான் கேம். So இந்த இதுக்கு வந்து you need players to be fit throughout 90 minutes. You have to kind of pressurize 90 minutes. Gordon will have to start that press. Yeah. So அதுதான் நீ சொல்ற மாதிரி இந்த இதுக்கு வந்து we didn't have the right performance analysis around it. So அதுக்கு தான் we have brought in a new performance specialist called James Bunce. Okay. So அவன் வந்து மொனாக்கோல இருந்து வரான். So பால் மிச்சலோட வரான். That is the new sporting director. Okay. So I think அதுவுமே அட்ரஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பட் அதான் இந்த திங்ஸ் லைக் பிளேயர் சேயிங் ஓகே ஐம் ரெடி டு பிளே எல்லாம் நடக்காது. ஓகே. இப்போ டொனாலிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மிஸ் இல்ல? அந்த டொனாலி வச்சிருந்தா என்ன பிளான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவன் இல்லாம இருந்ததுனால என்னெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அந்த இதை சொல்ல. ஸோ டொனாலி என்னன்னா மச்சான், லைக் அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, ஜோயலின்டன், ப்ரூனோ, டொனாலி. அவன் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் பிளான் வந்து எடியாவோட பிளான் வந்து வாஸ் டு பை மேடிசன் ஃபார் 45 million, ரைட்? மேடிசன் அண்ட் பேரன் டிஆர்பி, இதான் பிளான். ஆமாமா, மூசா டிஆர்பி உங்களோட தான் லிங்க் ஆனா ஃபர்ஸ்ட் நிறைய லிங்க் ஆனா. கரெக்ட். மேடிசன் ஆல்சோ லைக் லிட்டரலா வந்து கையெல்லாம் கொடுத்து இவங்க 2 பேரும் ட்ரிப் வரும், அவனு போட்டோலாம், அதெல்லாம் அப்படியே ஒரு பெரிய இதுவா நடந்துட்டு. டொனாலி 65 million அவைலபிள்னு சொன்ன உடனே அதெல்லாம் விட்டுருப்பா, இங்க த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரான்ற மாதிரி டைரக்டா ஃபர்ஸ்ட் டொனாலி அவைலபிள் சொன்ன உடனே the entire club jumped on it. We got it done in the space of 4 days or 5 days. Okay. Yeah, quality signing. Right. அவனை சுத்தி தான் then we thought okay, டொனாலி, ப்ரூனோ, ஜோயலின்டன் இந்த கோர் இருந்ததுன்னா உனக்கு வந்து பால், they'll keep the ball, they'll break down play, they can last 90 minutes, they can spray passes, they can run with the ball. உனக்கு வேற என்ன வேணும்? லைக் லிவர்பூல் மாதிரி ஒரு டீம்ல இது எல்லாமே கவர்டா இருக்குல்ல. பட் ஒன்ஸ் யூ டேக் டொனாலி அவுட் ஆஃப் இட், எப்படி ஆயிடுச்சுன்னா ப்ரூனோ would have to play double, ரெண்டு ரோல். நீ அவனோட ஸ்டாட்ஸ் போன வருஷம் எடுத்து பார்த்தேன்னா, despite everything, he's one of the highest in what do you call it, carrying the ball, progressive passes, not losing under pressure. இது எல்லாத்தையுமே யூரோப் லெவல்ல he is in the top 1%. So he had to then play 2 roles. அவனோட ரோல் became very confused in the pitch. Right. So அவன் வந்து then அந்த இன்ஜின் இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன பண்ணிட்டோம் நாங்க வந்து மைலி வந்து 6 ஆட வச்சோம். அவனால அந்த 6 அவன் இஸ் நாட் a 6, right? 17-year-old to come into the இது and play a different position, then it just exposed us that way. Plus Bilak, I think Bilak உனக்கும் தெரியும்ல, that அவன மாதிரி ஒரு பிளேயர் டு ஹேவ் தட் இன்ஜின் அண்ட் பால் டைரக்டா ஓடுறது ஒரு அபிலிட்டி and make the right decisions inside that the final third is very rare. Injuries and his என்ன சொல்றது, he's not creative, he's not a விளக்கின்யோ அப்படின்ற ஒரு பேர் கிடையாது. ஆமா. அவனுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு, பட் அவனுடைய ஸ்ட்ரென்த்ஸ் வந்து அவனுக்கு அந்த அதை யூஸ் பண்ற மாதிரியான டீம் இருந்ததுன்னா அது கரெக்டா அவனுக்கு ஃபிட் ஆகும். இந்த மாதிரி தான் சாம்பர்லின் மாதிரி தான். I see very similar to Chamberlain, right? So அந்த மாதிரி ஒரு பிளேயரும் அவைலபிளா இல்ல. So இந்த மாதிரி வந்து நிறைய கீ பில்லர்ஸ் இல்ல. But Tonali was the biggest miss because our entire transfer strategy, our entire game plan for that entire season was based on Tonali.
ஓகே, 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 ஓகே. அப்ப டொனாலிங்கிறது டெஃபினெட்லி அவனோட இது வந்துட்டு இம்பாக்ட் நான் பார்க்காததுனால எனக்கு வந்து வேற மாரி தெரிஞ்சுச்சு. பட் ஆனா, இப்ப எல்லாமே அவன சுத்தி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, அது வந்து டோட்டலி ஒரு கொலாப்ஸ் மாரி தான் இருக்கும். அது வந்து இட்ஸ் லைக் அ ஹோல் தட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் டூ பிக் டூ ஃபில்ன்னு வச்சுக்கோமே அந்த பாயிண்ட்ல உங்களோட பிளான்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா. ஓகே. ஸோ ஸோ ல ஏன்னா ஆ நான் ரைட் விக்கெட் வாங்கியிருக்கோம்ல. ரைட், ஒரு ரைட், ரைட் ரைட், விக்கெட்டே ரைட். இல்லாம ஜேக்கப் மர்ஃபி அண்ட் அல்மிரான் தானே ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரூ, 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 ட்ரூ. யா, ஸோ அதுதான் ஒரு பெரிய சேஞ்ச். யா. அது ஒண்ணுக்கு பதிலா 2 அடி வாங்கின மாரி ஆயிடும். 2 பொசிஷன் அடி வாங்கின மாரி கரெக்ட். ஆயிடுச்சுல்ல. யா. ஓகே. ஸோ லாஸ்ட் சீசன் பத்தி பேசினோம். நம்ம அப்படியே கன்டின்யூ பண்ணுவோம். நம்ம இப்ப ப்ரீ சீசன் அண்ட் உங்கள சுத்தி நெறைய வந்து வர்த்தக டிசிஷன்ஸ்லாம் நெறைய நடந்துட்டு இருக்கு. அத பத்தி அப்படியே கன்டினியூஸா பேசுவோம். நான் சொன்ன மாரி பிசினஸ் சைட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து மேனேஜ்மென்ட் சைட்லயும் தினம் தினம் வந்து ஒரு நியூஸ் வர மாரி சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்தது வந்து அமாண்டா ஸ்டாவ்லி வந்துட்டு விட்டுட்டு போறாங்க. அந்த அக்கா விட்டுட்டு போறாங்கங்கிற மாரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த விட்டுட்டு போறாங்களா? இல்ல எக்ஸாக்ட்லி என்ன? விட்டான் ஒரே ஆ விட்டுட்டேன் உட் 12th ஜூலை. விட்டுட்டாங்க. ஓகே, விட்டுட்டாங்க. அக்கா வந்து வேற எங்கேயோ போணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இது அதே போல வந்து டான் ஆஷ்வர்த் நீங்க வந்து நீ பால் மிச்சல் உள்ள வரத பத்தி சொன்ன, ஜோய் பர்ன்ஸ் பத்தி சொன்ன. டான் ஆஷ்வர்த்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாளா இருந்த ஒரு ஆள் கரெக்ட்டா? உங்க கூட. அ ஹி இஸ் ஆல்சோ லீவிங். ஸோ நாங்களோட செகண்ட் சீசன் ஆஃப்டர் த ஓனர்ஷிப் வந்தான் அவன். பட் யா கோ ஓகே. ஹெட். ஓகே. இப்போ வந்து இந்த மாரி ஒரு இம்பார்ட்டன்ட்டான மெம்பர்ஸ் வந்துட்டு நீங்க லூஸ் பண்றது. அமாண்டா ஸ்டாவ்லி ஈக்குவேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நீ தான் சொல்லணும் எனக்கு. அமாண்டா ஸ்டாவ்லி ஈக்குவேஷன் அவங்க வந்து உங்களுடைய நியூ ஓனர்ஸோட என்ன ஈக்குவேஷன் இருந்துச்சு? அப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் எப்படி அது மாறப்போகுது? நியூ ஓனர்ஸ்க்கு வந்து ஓனர்ஷிப் எப்படின்னா, உங்களுடைய ஓனர்ஸ் தான் வந்து ஒரு நம்ம புதுசா ஓனர்ஷிப் வந்தப்ப ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். மொத்த 19 டீம்ஸ் கம்பைன் பண்ணாலும் உங்க ஓனர்ஸ் கிட்ட இருக்கிற அளவுக்கு காசு வராதுன்னு. பட் அகைன் பிஎஸ்ஆர் ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால காச சும்மா வேணா செலவு வச்சிட முடியாது. தட் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் தேர் கரெக்ட்டா? ஸோ இப்போ வந்து இந்த ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வச்சுட்டு நீங்க இவ்ளோ பண்ணியிருக்கீங்க. இது பண்ணப்போ டான் ஆஷ்வர்த் மாரி ஒரு ஆளோடைய லாஸ் வந்து உங்கள எப்படி இம்பாக்ட் பண்ணும்னு நினைக்கிறேன்? அத எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? இல்ல ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா எனக்கு தெரியல. நீ தான் சொல்லணும். நான் அதே போல் அமாண்டா ஸ்டாவ்லி ஏன்னா ஐ ஹவ் சீன் ஹர் டியூரிங் த கேம்ஸ். ஐ ஹவ் சீன் ஹர் டியூரிங் அ லாட் ஆஃப் கேம்ஸ் வந்து உட்கார்ந்து இன்னொரு இதோட உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப இவங்க இல்லாதது இந்த பவர்ங்கிறது இது எப்படி வந்து மேல அட் ஹையஸ்ட் லெவல் பவர் எப்படி வந்து போப்போது? இது வந்து ஈக்குவேஷன் எப்படி மாறப்போகுது? உங்களுடைய மிடில் ஈஸ்ட் ஓனர்ஸ்க்கு தான் வந்து ஃபுல் கண்ட்ரோல் வரப்போகுதா? இல்ல எப்படி மாறப்போகுதுன்னு சொல்றேன். ஸோ அதான் மச்சான். ஸோ நீ இந்த இது பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், எங்களோட ஓனர்ஸ் ஏன் இந்த ஸ்டேப்லி அண்ட் மெர்தாத் அண்ட் ஜேமி ரூபன் பிரதர்ஸ், ரைட்? ஜேமி ரூபன். ஸோ இவங்க 3 பேர் மேல ஏன் அவ்வளோ பாசம்னா, மைக் ஆஷ்லி வந்து 14 வருஷம் வந்து இருந்தான், ரைட்? அந்த கிளப்பை லிட்டரலா குட்டிச்சவரா ஆக்கிட்டான். யா, வைல் யா, யா. எல்லா அந்த வந்து அலன் பார்டியூ 8 இயர் டீல்லாம் வந்து அவன் வந்து மன்னிக்கவே முடியாத கிரைம் அதெல்லாம். அது அது சொல்றேன். நாங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் ஆல்மோஸ்ட் முடிச்சோம் 2011-12. அதான் ம். சீசே அண்ட் டெம்பாபா பார்ட்னர்ஷிப்ல வந்து அந்த பனானா கோல். ஸோ அடிச்சு அடிச்சு துவம்சம் பண்ணோம், ரைட்? வி ஆல்மோஸ்ட் மிஸ்ட் அவுட். ஸோ நாங்க வந்து யூரோப்பா லீக்ல இருக்கோம். வி காட் ஒரே ஒரு வெர்னான் அனீட்டா ஃபார் 8 மில்லியன், ம், ம். ரைட்? ஸோ தட் பிளேயர் அவன்கிட்ட இப்போ வந்து பார்ட்டி கிட்ட சொன்னது என்னன்னா, ஆஷ்லி, இந்த பிளேயர் கேன் பிளே லெஃப்ட் பேக், இந்த பிளேயர் கேன் பிளே சென்டர் ஓகே. மிட்ஃபீல்ட், 8 இது. ஸோ உனக்கு வந்து ஒரு பிளேயர் டு கவர் ஆல் ஆஃப் யுவர் இது. ஸோ இதுதான் எங்களோட ப்ரீவியஸ் ஓனர். ஸோ அவன்ல இருந்து டு ஹேவ் சம்மன் ஹூஸ் பிரசன்ட், ஆக்சுவலி வரக்கூட மாட்டான் கடைசியா. ஏன்னா ம், நாங்க ம், ம். ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ ஐ திங்க் தி ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயின்ட், ரைட்? ஸோ டு ஹேவ் ஓனர்ஸ் சிட் வித் த ஃபேன்ஸ் அண்ட் செலிப்ரேட், அந்த வைபே வேற மாதிரி, ட்ரூ, ரைட்? when ட்ரூ. you have direct gratification, you have direct access இருக்கிற மாதிரி ஒரு அப்சல்யூட்லி. ஸோ அந்த ஃபேத் இல்லை இப்போ. ஸோ அதுதான் ஒரே ஒரு சேஞ்ச் இன் டர்ம்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட் ஃப்ரம் த சவுதி குரூப், இன் டர்ம்ஸ் ஆஃப் what they want to achieve. அது எல்லாமே இருக்கு. The only thing is now we don't have a face. We don't have Merdad and what do you call it? Mandy, that is Amanda Staveley, visit the stadium every time, every week or every this ட்ரூ. thing. And நான் direct சொன்னேனே, நான் உங்க மேட்ச் நீங்க செயின்ட் ஜேம்ஸ்ல ஆடுறப்ப மேட்ச் எல்லாத்துலயுமே பார்த்திருக்கேன். அந்த நிறைய நேரத்துல வந்து அந்த அக்கா கேமரா கரெக்ட்டா அக்காவ காமிப்பாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கறப்போ, அவங்க அதான் லைக் அவங்க இருந்திருக்காங்க. அது நீ சொல்ற மாரி அது ஒரு பெரிய விஷயம். லைக் ஃபேன்ஸ் நோ தட் ஓனர்ஸ் கேர். தட்ஸ் வாட் அஸ் அ ஃபேன் யூ வாண்ட் டு சி. ஃபர்ஸ்ட் திங் நீ பார்க்கணும்னு ஓகே. நான் வந்து சும்மா உட்காந்து டிவில பார்க்கறவனா இருக்கட்டும், நான் வந்து ஸ்டேடியம் காசு கொண்டு எனக்கு இருக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் உனக்கு இருக்கா? அதுதானே ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு பார்ப்பாங்க. அது அது ஒரு பெரிய ஃபேக்டர். சாரி கோ ஆன்.
just saying இந்த நான் சொன்னேன்ல அந்த 11th 12 வந்து நாங்க முடிச்சோம் அப்படின்னு. 5th முடிச்சோம். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் கேம் ஐ திங்க் தி ப்ரீவியஸ் கேம் வி லாஸ்ட். அந்த கேம் வந்து நடக்கும்போது வந்து மைக் ஆஷ்லி வாஸ் பிளேயிங் இன் a casino in Vegas. So Tottenham asked him என்னடா ஓ அப்படியே மேட்ச் ஆடுறோம். இத்தனைக்கும் அமெரிக்கனாவா மைக் ஆஷ்லி? இல்ல இவன் இஸ் இது what do you call it, இங்க ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் ஓனர். ஓ ஓகே 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 ஓகே. ஸோ அவன் வந்து இன்ஃபேக்ட் அவன் ஹீஸ் ஃப்ரம் லண்டன். அவன் வந்து நியூ காசில் ஃபேன் சொல்லி உள்ள வந்தான் பிகாஸ் ஹி ஆல்சோ பிளேட் ஸ்போர்ட்ஸ் அட் அ வெரி டீசென்ட் லெவல். அதுக்கப்புறம் தான் ஹி காட் இன் டு பீங் மில்லியனர். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி பேசிட்டு எவ்வளவு எங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் போது அவன் எங்கேயா கசினோல உட்காந்து காசு பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ஒரு இது ஒப்பீனியன்? ஸோ அதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். வி சா ஓகே இந்த பசங்க ஈவன் பிஃபோர் நாங்க வந்து 2020 தான் 2021 தான் வாங்கினாங்க. She's been visiting Newcastle since 2017. She's visited 24 times to Newcastle United. More than Ashley in all the 14 years. Right? So அதுவே ஒரு பெரிய சைன் இல்லை எங்களுக்கு. ஸோ அண்ட் நாங்க இப்போ படிக்கிறது என்னன்னா வந்து இதுதான் பார்ட் ஆஃப் த பிளான். 3 வருஷம் இருப்போம், இருந்தக்கப்புறம் வந்து she will move on அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிளான். ஸோ 3 வருஷம் இருந்துட்டா ஷீஸ் காட் த கிளப் டு அ சர்டன் ஸ்டேட். ஏன்னா அவளால கம்பீட் பண்ண முடியாது. ஏன்னா எங்களோட has gone up from 300 million to 1 billion. This is the first time we are crossing 500 million itself. Our 1 billion to continue to have that ownership, she will have to pay another 70 million or 60 million to sustain that ownership. So அதனால தான் அவளால மணி பிளவ் இன் பண்ண முடியாதனால தான் she is gone out. So ஸோ ஏன்னா வேல்யூவேஷன் சேஞ்ச் பண்றதுனால தான் அவளோட ஷேரோட இது வந்து the commitment has changed. ஸோ அவளால எவ்வளவு பெர்சன்டேஜ் ஸ்டேக் இருந்துச்சு? 12%. ஸோ 80 சாரி 10 ஓகே. ஸோ 80-10 இருந்தது. ரூபன் பிரதர்ஸ்க்கு 10, மெர்தாத் அண்ட் ஸ்டேபிளிக்கு வந்து 10 இருந்தது. ஜான்வரியிலேயே 4% லிக்விடேட் பண்ணிட்டான். ஸோ வந்து 6%. So it was 80-14-6. Now it is 85-15. Okay. Between Ruben and what do you call it, PIF. Okay. So இப்போ இது அதே போல தான் வந்து இப்போ டான் அஷ்வத் இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு ஆள். டான் அஷ்வத் வாஸ் your CEO இல்ல? Dan Ashworth wasn't our CEO. CEO was Darren Neal, sir. Or is Darren. Dan Ashworth was our sporting director. Very similar to what he's the role that he's taken up in Manchester United and Paul Mitchell வந்திருக்க மாதிரி. இப்போ டான் அஷ்வத்தோட லாஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? லைக் would you miss him or like பால் மிச்சல் வந்து he's better suited for the job, so அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்குது அந்த மாதிரி நினைக்கிறேன் நீங்க? 100% better suited. ஏன்னா ஏன் சொல்லிட்டா, டான் அஷ்வத் வந்து இஸ் சம்படி who will build a club ground up. அவன் வந்து விமென்ஸ் டீமை பில்ட் பண்ணதா இருக்கட்டும், எங்களோட அகாடமியை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்மிங் அண்ட் செட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் சூப்பரா பண்ணிட்டான். பட் ஃபர்ஸ்ட் டீம்ல இம்பாக்ட் பார்த்தேன்னா எங்களுக்கு என்னன்னா, பிரைட்டன்ல இருந்து வரான் ஒருத்தன். அவன் வரும்போது டேலண்ட் ரெக்கக்னிஷன், ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு ஐ தாட் அவன் வரும்போது அதான் ஐ தாட் இங்கிலாந்து டிஎன்ஏ எல்லாம் ஓகே, பட் வெரி ஸ்பெசிபிக் டு அவன் பிரைட்டன்ல பண்ணது தான் நான் பார்த்தேன். பட் அவனோட impact is almost like what he did with England DNA, right? In terms of building the club ground up. First teamல அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இல்லை in terms of identifying talent. புதுசா ஒரு டேலண்ட் யாருமே கேட்காத டேலண்ட். நாங்க வாங்கினது எல்லாமே பெடிகிரி பிரீமியர் லீக் டேலண்ட் தானே. எல்லாருமே Isak and Botman was already part of the scouting list. அதே தான் Tonali was a surprise, right? So அவன் அவ்வளோ பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல, right? From that first team perspective. இதுல என்னன்னா வந்து இப்போ பால் மிச்சல் உள்ள வந்திருக்கான். பால் மிச்சலோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே ஐடென்டிஃபைங் டேலண்ட். அவன் ரெக்ரூட்டரா இருந்து சவுத் ஆம்டன்ல மானே அந்த என்டையர் சவுத் ஆம்டன் டீம் நம்ம பேசுறோம்ல, that got dismantled. அது ஃபுல்லா ரெக்ரூட் பண்ணி பிரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்தது வந்து இவன் தான். what do you call it, இந்த பாச்சோட இரால அகெயின் ஐடென்டிஃபைங் டேலண்ட்ஸ் ஆன் டு கெட்டிங் at 17-16 million whatever it is, right? அந்த மாதிரி நிறைய டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்ததும் இவன் தான். ஸோ அவனோட பேக்ரவுண்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட்ன்றதுனால, டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன்றதுனால அந்த மாதிரி ஒரு மேனேஜர் when we are struggling with PSR கரெக்டான ஆள். ஓகே ஓகே
அவருடைய ரோல் பால் மிச்சரோட ரோலும் வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டர் தானா? ஸ்போர்ட்டிங் டைரக்டர் தான். பட் வி Okay. ஹேவ் அ ரெக்ரூட்மெண்ட் டைரக்டர். பட் ஸ்போர்ட்டிங் டைரக்டரோட ரோல் வந்து வில் பி போத் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் ஓவர்சீயிங் ரெக்ரூட்மெண்ட்ல. Okay. ஸோ Okay. ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ அகெயின் இது வந்து Dan Ashworth kept completely away from the day-to-day management because Eddie Howe had that entire power. Okay. So Dan's role வந்து was to build the club outside of the first team. Okay. 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 Makes sense. புரியுதா? ஸோ அப்படிதான் இருந்தது. இப்போ பால் மிச்சல் கொண்டு வந்ததுல இருந்து ஐ திங்க் அதனால தான் எடி ஹவ் வந்து ஹீஸ் கம் அண்ட் கோட்டட் இன் த பிரஸ்ஸிங் இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம ஒரு ஆன்சர் கொடுத்தான் இங்கிலாண்டை பத்தி கேட்கும் போது. அது ஏன்னா ஐ திங்க் எடி ஹவ் அந்த மாதிரி பண்றான்னு சொல்றதே எனக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா தான் தோணும். ஒரு மேனேஜர் அவன் வந்து ரொம்ப பாசிவான மேனேஜர், ஒரு எஸ் மேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அவன் வந்துட்டு டு ஆக்சுவலி சே என்னோட ரோல் எனக்கு கிளியரா தெரியல, ஐ வாண்டட் ஃபுல். அது நீ ஒரு டிஸ்டர்பன்ஸா பார்க்கல ஆக்சுவலா இந்த பாயிண்ட்ல. லைக் ஒரு மேனேஜர் வந்துட்டு என்னுடைய ரோல் எனக்கு என்னன்னு தெரியலங்கிறது ஒரு எப்படி சொல்றது, நீ சொன்ன மாதிரி வந்து அது ஒரு மாதிரி ஃபிளிப் ஃப்ளாப்பியா தானே இருக்கு. லைக் எனக்கு வந்து கரெக்டா ஓகே இவன் இருக்க போறானா இருக்க மாட்டானாங்கிறது ஒரு, ஏன்னா நான் டேப்லாய்ட் மாதிரி பேசுறேன்னு நினைச்சுக்காத. பட் இது நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் கேட்டேன்னா நான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவா தானே யோசிப்பேன். லைக் இவன் இந்த மாதிரி சொல்றான், ஸோ அதனால வந்து இவன் ப்ராபப்ளி இவனை லூஸ் பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறது ஒரு விஷயம் வரும்ல. லைக் ஹி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடுங்கிற மாதிரி அந்த மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட் எதுவும் இருக்கும்னு தோணலையா? நான் ஐ only want to say that the ரோல் கிளாரிட்டின்றது தானே மச்சான். at the end of the day லைக் நம்மளுமே வேலை பார்க்குறோம். நம்ம வேலை பார்க்கும் போது நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து நடுவில் வந்து நீ இதை பண்ணி இதை பண்ணாத அப்படின்னு சொன்னா நம்மளுக்கே கடுப்பாகாது. நம்மளோட பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் அவர் செல்ஸ்ல. ஸோ அதே தான் ஸோ எனக்கு வந்து அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவா ஐ எம் சீயிங் தட் ஹீஸ் டேக்கன் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் பிலீவிங் தட் ஹீஸ் அ டாப் லெவல் மேனேஜர். ஹீஸ் நாட் ஹேவ் another person come and tell oh நீ இதுதான் பண்ணணும் on day one when he's established. நான் இங்க 2 வருஷமா உட்காந்து இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், நீ நேத்து வந்துட்டு புதுசா என்ன வேலை வாங்குறங்கிற மாதிரி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஃபிரிக்ஷன் நல்லதுதான். ஏன்னா 2 பேருமே they want to do well for the club. அந்த ஃபிரிக்ஷன் இருந்தாதான் உனக்கு வந்து அந்த கிளப் வந்து நல்லா இந்த at the top level. like Marina and what do you call it, இந்த இவன் பேர் என்ன, Conte didn't see eye to eye. They want பட் ஆனா அதுல ஒரு ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி தானே செல்சிக்கு ஆச்சு. அவங்க ஆனா செல்சி ஃபிளக்ஸ்ல இருக்கிற டீம் எப்பயுமே, ஸோ அவங்களுக்கு அது ப்ராபப்ளி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் ஒரு ஸ்டெபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற டீமா தான் நீங்க இப்போ நியூகாஸ்ல் இருக்கீங்க, கரெக்டா? யூ டோன்ட் வாண்ட் டு இந்த சீசன் ஒண்டி பர்ஃபார்ம் பண்ணா பத்தாது, நம்ம இந்த சீசன் பர்ஃபார்ம் பண்றதுலேருந்து ஒவ்வொரு சீசன் அதுல இருந்து பில்ட் பண்ணிக்கிட்டே போகணுங்கிறது தான் உங்களுடைய புது ஓனர்ஷிப் வச்சுட்டு எய்ம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபிரிக்ஷன் வந்துட்டு உங்க லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் பண்ணாது? கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் நியூ இல்ல, தேர் ஜஸ்ட் நியூ பீப்பிள் ட்ரைங் டு ஒரு 2 ரூம்மேட்ஸ் ஒரே ரூம்ல உள்ள போட்டேன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இப்போ நான் பாக்குறேனே. that they have to குட்டி மோதி you will have to come to an agreement. இது நான் பண்ணுவேன், இதை நீ பண்ணு. ஓகே 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 மேக் சென்ஸ். ஓகே ஓகே, சோ அப்பதான் நான் பாக்குறேன். நல்லதுதான். ஏன்னா 2 பேருமே they are very strong people. and Eddie Howe இவ்ளோ ஸ்ட்ராங்கான்னு எனக்கு தெரியல முன்னாடி. I thought he'll just be a yes man to the club. ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பான்னு நினைச்சேன். பட் அவன் இந்த ஸ்ட்ரீக்ஸும் காமிக்கிறது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமா பாக்குறேன். ரைட் ரைட் ரைட், கரெக்ட், மேக் சென்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து லைக் ஏதாச்சும் இதுதான் ஓனர், நான் இதுதான் செட் பண்றேன், நீ உனக்கா இவனை விட மாட்டேன், இவனுக்கா உன்னை விட மாட்டேன், நீங்க 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ரைட். ஸோ இப்போ வந்து தான் ப்ரெசென்ட்டா நடக்கிறது. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? இதுல ப்ரீ சீசன் எங்க? நீங்க இதுக்கு போயிருக்கீங்களா? ஈஸ்ட் போயிருக்கீங்க? ஜப்பானா? ஓகே ஓகே ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு உங்க ப்ரீ சீசன்? நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து அவன் வந்து இன்னும் ஃபுல் பிளேயர்ஸ் இல்ல. ஐ திங்க் கார்டன் இஸ் மிஸ்ஸிங், ப்ரூனோ இப்பதான் வந்து ஜாயின், ட்ரிப்பியர் இஸ் மிஸ்ஸிங். ஆப்வியஸா எல்லாம் இங்கிலாந்துல யாரெல்லாம் டீப்பா டோர்னமெண்ட்ஸ் போனவங்க எல்லாருமே இஸ் மிஸ்ஸிங். ரைட் ரைட், சேம் சிச்சுவேஷன். யா, சோ அது ஒண்ணுதான் ஒரு பெரிய இது. பட் அது தவிர ஏற்கனவே வில்சன் இன்ஜர்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் 2.5 months. ரைட், நல்லா கிளியரா தெரிஞ்சு போச்சு. இது வந்து இனிமேல் வந்து என்ன சொல்றது, ஈசாக், the problem with Isak also, no, he's not a 38 game. That's a problem. Yeah, like he's 30 games, he's going at a trajectory where he will start scoring 25 goals consistently. கொடுத்துருங்கடா. If you get a player that is scoring 25 goals a season with 30 goals, and he scores all kinds of goals, it's not just one goal, one kind of, அது ஒரு பெரிய எங்களுக்கு பிகஸ்ட் அசெட்டே ப்ரூனோ தான். ஸோ அந்த விஷயத்துல
ஐ திங்க் அவனை திருப்பி ஃபார்முக்கு கொண்டு வராங்க. நிறைய பிளேயர் நேற்று நான் அந்த இது பார்த்தேன், நான் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வந்து the way in which we are playing will be different. ஏன்னா we are going to go both in and out. போன சீசன் பார்த்தேன்னா இந்த இது பிச்சை எடுத்து 5 பிரிச்சு போட்டேன்னா அங்க வந்து இன்சைட் சேனல்ஸ்ல கிரியேட் பண்ணி அங்கேருந்து we try to score a goal. இந்த தடவை we are doing both. ஸோ அது வந்து ஒரு பார்த்தேன். செகண்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் how we are moving things from back to front. அது வந்து இஸ் நோ மோர் கண்ட்ரோல்ட். நீ சொல்லிட்டு இருந்தல ஒரு டொனாலி இருந்தா என்ன ஆயிருக்கும்ன்றது. I think we have gotten back that pace, the control of the previous season. So அதனால என்ன பாக்குறேன்னா நாங்க போன சீசனோட கம்மியா கோல் ஸ்கோர் பண்ணுவோம். பட் அதே அளவுக்கு கோல்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. கரெக்ட். அங்க அது ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதா ஐடியாவோட வேலையா இருக்கும். கரெக்ட். I think we are already starting to see அவன் வந்து is not a bad coach. He is a very sharp coach. ஏற்கனவே என்ன சொல்றது, இதுதான் 3வது ப்ரீ சீசன் கேம். ஏற்கனவே அவன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது மாதிரிதான் ஆட ஆரம்பிக்கிறான்னா எவ்வளவு ஷார்ப்பா இருக்கான்னு ஒரு நல்லா தெரியுது. சைனிங்ஸ் தான் ஒரு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. இந்த பிஎஸ்ஆரை வச்சு நாங்க பண்ண கூதல். யாராச்சும் சைன் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி? யா சோ பிஎஸ்ஆர்லயே வி சைன்ட், அது பேர் என்ன, ஜான் ரெடின்னு ஒரு கீப்பர். பிளாக்கிடமாஸ் வந்து நாட்டிங்கமோட செகண்ட் சாய்ஸ் கீப்பர். லூயிஸ் ஹால் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். நல்ல சைனிங். ரைட். அதுக்கப்புறம் வந்து லாய்ட் கெலி. சோ லாய்ட் கெலி அவன் வெல்லால இருந்து வாங்குனீங்களா லாய்ட் கெலி? சாரி, போர்ன்மவுத். ஓகே. எடி ஹவ் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண one of the ரைட். ஓகே. அவன் அப்புறம் டாஷன் வாஸ் our biggest enabler. ரைட். அவன் வந்து இப்ப போயிட்டு 11th சாய்ஸ் சென்டர் பேக்கா இருக்கான் செல்சில. எனக்கு புரியல அது ஏன் நடந்துச்சுன்னு. எனக்கு புரியல அந்த டிரான்ஸ்ஃபர் ஏன் நடந்துச்சு. நீங்க எப்படி விட்டீங்க? எனக்கு நிறைய விஷயங்கள் அதுல வந்து டவுட் இருக்கு. ஏன் நீங்க விட்டீங்கன்னு. அதே வீடு தான் மச்சான். அவன் லிட்டரலா அதே வீட்ல இருக்கான். இஸ் கெட்டிங் பெய்ட் twice the salary. சோ யாரா இருந்தாலும் சூஸ் பண்ணுவான்ல. சோ ஃபேர். ஓகே. அது ஒன்னு டாஷன் இல்லாதனால ஐ திங்க் our entire இந்த தடவையோட விண்டோ will change. ஏன்னா நாங்க அவனை வாங்கினோம்னா நாங்க 2 பொசிஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். சென்டர் மிட்ஃபீல்ட், what do you call it, ரைட் விங்கர் பிளஸ் ஒரு வந்து தேர்ட் சாய்ஸ் ஸ்ட்ரைக்கர். ரைட். இது 3 தான் எங்களோட பொசிஷன்ஸா இருந்திருக்கும். ஈஸியா we could have got it done in like 80-85 million. ரைட். இப்போ வந்து நாங்க சென்டர் பேக்குக்கும் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பாட்மேன் வந்து 6 months இன்ஜர்டு. இப்போ டொனாலி எப்ப ரிட்டர்ன் வரான்? இந்த சீசன் பிகினிங்ல இருந்தே வந்துருவானா இல்ல செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக், ஸோ 3rd கேம்ல இருந்து. ஓகே. So Botman is long term, Lascelles is long term. So இவங்க 2 பேருமே இல்லாதனால எங்களோட சென்டர் பேக் பேரிங் பார்த்தோன்னா இப்போ பர்ன் அண்ட் பேர்ன கிராஃப்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சென்டர் பேக் பேரிங். சரி. ஸோ வந்து ஷேர் வர வரைக்கும் வந்து ஐ திங்க் வில் பி இன் திஸ் டைம். ஸோ அகைன் அதான் பிரச்சனை திருப்பி. ஸோ வந்து கேஹிக்கு பிட் போட்டிருக்காங்க 60 million. பார்த்தேன். நல்ல சைனிங்கா இருக்கும். அவன் பாட்மேன் லிவரமெண்டோ அண்ட் ஹால் நல்லா இருக்கும். நம்ம கோர். சோ அதுதான் பார்க்கணும். கேஹி வாங்கினோம்னா தென் ஆல்மோஸ்ட் சென்டர் மிட்ஃபீல்ட் யாரும் வாங்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ரைட் விங்கர் தான் வாங்க. ஸோ அதுதான் கரண்ட் ஸ்டேட். வி ஆர் ப்ராக்ரஸிங் பட் வெரி ஸ்லோ. ஏன்னா இன்னும் அந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டரே செட்டில் நால. ரைட். ஒரு மாசம் தான் இருக்கு. அவுட் கோயிங்ஸ் வேற யாராச்சும் போவாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல நீ அது நான் எந்த கொஸ்டனுக்கு வரேன்னா, நீ போன சீசன் வந்துட்டு நீ சொன்ன மாதிரி ஒரு டொனாலி ஒரு பெரிய மிஸ், ஐசாக்கோட அவைலபிலிட்டி ஒரு பெரிய மிஸ். அதை தாண்டி வந்து நான் எதை பாக்குறேன்னா வில்சனும் ஒரு பெரிய மிஸ்ஸா பாக்குறேன். ஏன்னா ஐசக் வந்து அவ்வளவு அன்ரிலையபிளா இருக்கிறப்ப உனக்கு செகண்ட் ஸ்ட்ரைக்கரா வரவன் டெஃபினட்டா ரிலையபிளா இருக்கணும். வில்சனும் அன்ரிலையபிளா இருக்கான். அவனுமே வந்து ஹீஸ் ஏஜிங். அது அந்த நம்ம எதுவும் சொல்ல முடியும். 30 வயசு தாண்டிட்டான். 32 வயசுன்னு அது இல்லை அவனுக்கு, கேலம் வில்சனுக்கு. அந்த பீரியட்ல அவன் மேலேயும் ரிலை பண்ண முடியாது. ஸோ இப்படி இருக்கிறப்போ நீ வாங்க போறது தேர்ட் ஸ்ட்ரைக்கர் நீ சொன்னது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அது ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கர் மாதிரியான ஒரு ரோல் தான் யோசிப்பேன் நான். பட் இந்த மாதிரி வந்து நீங்க விட்ட கேப்ஸை ஒரு விண்டோல ஃபில் பண்ண முடியாது. பட் ஆனா அதை நீங்க ஃபில் பண்ற பிளேயர்ஸ் வச்சு உங்களால கரெக்டா மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? அங்கதான் வந்து அந்த ஒரு ஃபோர்த் காம்படிஷன் ஆடாதது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அமையும்ன்ற மாதிரி இருக்கும்ல. கரெக்ட். அதுதான் மச்சான். சோ நீ சொல்ற லைக் இப்போ நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, லைக் ஹவு மெனி குட் குவாலிட்டி சென்டர் ஃபார்வர்ட்ஸ் ஆர் தேர். சிட்டி ஒரு சீசனே வந்து இது இல்லாம சென்டர் ஃபார்வர்டே இல்லாம எங்க கிட்ட ஒருத்தர் இருக்கான், எடி என்கேட்டியான ஒருத்தர் இருக்கான், தூக்கிட்டு போயிடுங்க.
நாங்க இல்ல குடுக்குறோம். 50 பில்லியன் கேக்குறீங்களே. இல்ல. ஃபுட்பால் நீங்க ஒரு 25-30 குடுக்குறீங்கன்னா நாங்க ஓகே சொல்லிடுவோம். இல்லடா இல்ல 50 பட் மில்லியன்ங்கிறது ஒரு ஓவரால் இவாலுவேஷன் மாரி வச்சுக்கோயேன். அவனுக்கு 100K பெர் வீக். சோ அவனுக்கு மிச்சம் ஒரு 3 வருஷம் கான்ட்ராக்ட்ல இருக்குன்னா, அது 15 மில்லியன சேர்த்து போட்டு அதான் பண்றாங்க. சோ அதனால 25க்குள்ள 30க்குள்ள ஒத்துப்பாங்க. அந்த மாரி தான் முடியும். பட் பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு வந்து கோல்ஸ் அடிக்கிறது வந்து நான் போன சீசனே பார்த்தேன் மச்சான். லைக் வி ஹேட் எவ்ரிபடி இஸ் நவ் லைக் நிறைய பேரோட ஷூட்டிங் இஸ் இம்ப்ரூவ். ஜேக்கப் மர்ஃபி இப்போ எவ்வளவு கான்பிடென்ட்டா ஃபினிஷ் பண்றான். என்ன சொல்றது, ரைட் பேக்ஸ்ல இருந்து ஸ்கோர் பண்றோம், லெஃப்ட் பேக்ல இருந்து ஸ்கோர் பண்றோம். நிறைய பேரோட பிளே வந்து எடி ஹவ் இஸ் சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த வருஷமுமே இட் வில் பி ஆல் ஓவர் த பிளேஸ். அப்படிதான் இருக்கும். இசாக் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தானா பிச்ல ஆட்டோமேட்டிக்கா ஹி வில் அட்ராக்ட் கோல்ஸ்ல. ஸோ அவனை தவிர ஐ திங்க் இட் வில் பி ஸ்ப்ரெட் அக்ராஸ் த பிச். அதனால செகண்ட் ஸ்ட்ரைக்கர் தேவைப்படாது. ஓகே ஓகே ரைட். எங்களுக்கு தேர்ட் ஸ்ட்ரைக்கர் இருந்தா கூட வில்சன் இருக்கும் போது ஆடினா ஓகே, இல்லைன்னா கூட வீல் ஹேவ் சம்படி ஹூஸ் ஜஸ்ட் கேப்பபிள் ஆஃப் பீயிங் தட் சென்டர் ஃபார்வர்ட். ஸோ இவன் வாங்கின பிளேயர் வந்து இந்த எக்கிட்டிகேன்னு ஒருத்தன் நாங்க வந்து ரொம்ப நாளா சேஸ் ஆமாமா பார்த்தேன். யூகோ எக்கிட்டிகே தானே? ஸோ அவன் வந்து இப்போ பிஎஸ்டி ஜாயின் பண்ணான். ஸோ அவனை மாதிரி பிளேயர் வாங்கியிருக்கோம், வாங்க போறோம். ஒசுலான்னு ஒரு பிளேயர் ஷெஃபீல்ட் யுனைடெட் போன சீசன் ஆடினான். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஹை எனர்ஜி வந்து ஹேஸ் அ லாங் ரேஞ்ச் ஷாட், இஸ் prone to errors, prone to bad first touches எல்லாமே இருக்கு. பட் எடி ஹவ் கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளேயர் கொடுத்தானா ஒரு 2 சீசன்ல வில்சன் வாஸ் ஆல்சோ வெரி அன்பினிஷ்ட் ஆர்டிகல்ல எடி ஹவ் கிட்ட. ஃபர்ஸ்ட் அவன் தானே கொண்டு வந்தான் சாம்பியன்ஷிப்ல இருந்து வில்சன். ஆமாமா போர்ன்மவுத்ல கரெக்ட். சோ நம்ம இப்போ அவன் எப்படி பார்க்கணும் வில்சன்? ஈவன் இஃப் ஹி பிளேஸ் இங்கிலாந்துக்கு வந்து probably the only natural goal scorer that we have is that we think of is Wilson, because he's பால கையில கொடுத்தா ஸ்கோர் பண்ணுவான் அப்படின்னு வாட்கின்ஸை பத்தி சொல்ல முடியாது, ரைட்? டோனியை பத்தி சொல்ல முடியாது. தட் வி ஹேவ் வில்சன் மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்றதே வந்து ஒரு இது. அதே மாதிரி இந்த பிளேயரும் எடியா இம்ப்ரூவ் பண்ணுவான்றது தான் இது. ஸோ அதனால தேர்ட் சாய்ஸ் ஸ்ட்ரைக்கர் இஸ் வாட் வி ஹவ் பிளேட் ஃபார். இன்னும் 2 பொசிஷன் இருக்கு, லைக் ஐ செட், ரைட் விங் அண்ட் இது what do you call it, சென்டர் மிட்ஃபீல்ட். ஆர் யார் பாக்குறீங்க? பால் மிச்சல் வரதுக்கு முன்னாடி நிறைய ரூமர்ஸ் இருந்தது. அவன் வந்ததுல இருந்து எல்லாமே சைலண்டா போயிடுச்சு. ஆனா அவன் டக்குன்னு வந்து இந்த உசலா சைனிங் வந்து யாருக்குமே தெரியல, டைரக்டா வந்து கீத் தவனி அனௌன்ஸ் பண்றான், ரைட்? ஸோ அந்த மாதிரி பார்த்தேன்னா ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் அபவுட் ஹிஸ் பிசினஸ் இன் அ வெரி ஸ்லீக் மேனர். ஸோ தெரியல, யாருக்குமே தெரியல. தேர் இஸ் நத்திங் தட் நோ கான்கிரீட் லிங்க்ஸ் தட் வி ஹவ் ஹேட் இன் தி லாஸ்ட் 3 weeks. உனக்கு ஏதாச்சும் விஷ் லிஸ்ட் இருக்கா அந்த 2 பொசிஷனுக்கு இந்த இவன் தான்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ நான் இன்ஃபேக்ட் நீ மெரினோ சொல்றேன்ல, மெரினோ மாதிரி ஒரு பிளேயர் எங்க டீம்ல வந்து கரெக்டா இருக்கும். உங்களுக்கு வைல் வெரி குட் ப்ராக்ரஸர் ஸ்லாஷ் பிரேக்கர் ஸ்லாஷ் டியூவல் வினர், இந்த மூணு கேட்டகரி இஸ் வாட் யூ ஆர் சீக்கிங் ஃபார்ல லெஃப்ட் சென்டர். உங்களுக்கு அதே பிளேயர் தான் தேவை. அந்த மாதிரி ஒரு இஸ் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார் ஃப்ரம் திஸ் திங். மெரினோ திருப்பி எங்களுக்கு வந்திருந்தானா ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமா இருந்திருக்கும், பிகாஸ் ஹி வாஸ் ஹோம் சிக். That's good to hear. ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இதுவா இருந்துச்சு. ஏன்னா உங்க ஒரு பிரீமியர் லீக் வந்துட்டு ஒரு பிளேயர் ஒரு சீசன்லயே ஏன் கிளம்புறான் மிக்கேல் மெரினோ நியூகாஸ்ல். ஓகே ஓகே. அப்ப அது ஒரு 4 years 5 years முன்னாடி இல்ல, சின்ன பையனா வேற இருந்திருப்பான் இன்னும். கரெக்ட். ஸோ அவன் வாங்கும்போது டாட்மண்ட்ல இருந்து ஒரு பெரிய டேலண்ட் வாங்கின மாதிரி தான். ஏன்னா அவன் ஆடினா பயங்கரமா ஆடுவான். அகைன் ஹி வாஸ் ஹேம்பர் பண்ணிட்டான் அந்த சீசன். பட் வெரி இட் வாஸ் நாட் லைக் இட் வாஸ் என்ன சொல்றது, தட் இஸ் நாட் பீன் ஹிஸ் ஸ்டோரி. Across Sociedadல பார்த்தா he's been consistently performing. He's also vice captain நினைக்கிறேன், or he seen him captain a few. He's a leader on the pitch. Very Shaka like ன்னு சொல்லலாம், but Shaka has now gone on to the next level. He's a different monster. I think Xabi Alonso என்ன பண்ணான்னு தெரியல. அவன் வந்து லிட்டரலா வந்து the way he played for Switzerland also, I've not seen another player in a international tournament, center midfielder, take that much responsibility since the Netherlands and the Spain teams of 2008 to 10. ஒரு பால் நான் பண்றேன்டா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஷோ அப் பண்றது, that is not the Saka I knew in Arsenal. So அவன மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுவானான்னு தெரியல லைக் ஃபார் லைக், பட் இஸ் a very solid 7 to 8 player every game. that you know you will get a 7 to 8 performance. So இந்த பார்ட்டி மாதிரி வந்து
ஒரு கேம் எக்ஸென்ட்ரிக்கா 9.5 அடிச்சுட்டு அடுத்த கேம் 6.5 திருப்பி 9, அந்த லெவல் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி இருக்காது. ஸோ வில் கெட் ஓகே. தட் சாலிட் பர்ஃபார்மன்ஸ். சாலிட் நைஸ் நைஸ் டு நோ. காதுல அப்படியே தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் வந்து ரீஅஷ்யூரன்ஸ் வந்திருக்கும் நம்ம ஃபேன்ஸுக்கு, இதை கேட்குற ஃபேன்ஸுக்கு. பை திஸ் டைம் ஹோப்ஃபுல்லி மெரினோ சைன் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். பட் யா, கமிங் பேக் உங்களுடைய இதை சொல்ல, நீ உங்களோட சைட்ல வேற யார் ஆள் வர மாதிரி ஏதாச்சும் லிங்க், நீ நியூஸ் வெளியே வரலன்னு, பட் ஏதாச்சும் ஒரு லிங்க் ஆச்சும் இருக்கும்ல இந்த மாதிரி பிளேயருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கூட எதுவும் வரலையா? யா, ஸோ ஐ திங்க் இட்ஸ் கான் சைலண்ட். லைக் நாங்க வந்து அப்ரோச் பண்ண பிளேயர்ஸ்க்கும் இப்போ நாங்க பாக்குற பிளேயர்ஸ்க்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கேஹி நாங்க பார்க்கல. we were looking at Malik Chow. ஆமா, அதுவே நியூஸ் திடீர்னு தான் வந்துச்சு. அதுவுமே கரெக்ட், இன்னைக்கு காலையில தான் வந்துச்சு. ஸோ நாங்க மலிக் சாவ் பார்த்து 40 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஐ தாட் ஓகே வீல் ஹேவ் another 45 மில்லியன் ஃபார் அ ரைட் விங்கர். இப்போ that we are going to go, Gehi is not, he was England's best player ல யூரோஸ்ல. ஸோ he thought ஈஸியா மில்க் பண்ணிடுவாங்க. கிறிஸ்டல் பேலஸ் பீயிங் கிறிஸ்டல் பேலஸ் 60 மில்லியன் ரைட். எங்க கிட்ட ஒரு ரைட் விங்கரும் இருக்கான், அவனு ரீஸ் நெல்சன் ஒருத்தர் இருக்கான். அவனையும் வேண்டாலும் நீங்க வாங்கிக்கங்க. நான் சொல்றேன் 20 மில்லியன் உங்களுக்கு கரெக்டா பட்ஜெட்டுக்குள்ள ஃபிட் ஆயிடும். பட் போனா போவான்டா தெரியல. with Paul Mitchell, he might get a player like that and ask, put the onus on Eddie Howe to say, "Ota Sauda நீ பெரிய கோச்னு சொல்றாங்களே, நீ என்ன பண்றன்னு பார்க்கலாம்" அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பிளேயர் வாங்கி போட்டாலும் போடும். பட் ஸோ என்னோட ஐடியால வந்து ஐ தாட் we will have a 90 மில்லியன் பட்ஜெட், 85 to 90 மில்லியன் பட்ஜெட். ஏன்னா our revenues have gone up. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். revenues are gone up by 125 million from the previous year. So உண்டான பட்ஜெட் we have now. Obviously சாம்பியன்ஸ் லீக் வெளியில எக்ஸிட் ஆனது பிளஸ் இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக் முடிக்காதது வந்து இந்த வருஷம் இம்பாக்ட் இருக்கும். That we finished in the previous year, போன வருஷம் we had that revenue. Adidas plus 13 new sponsors. 13 sponsors. So I think we have a lot more. We are catching up with the big 7 or 8 clubs இப்போ. Right? So we have money. The only thing is Gehi இப்போ போய் வாங்கிட்டோம். ஜமால் லெசர்ஸ் வந்துருவான், இவன் வந்துருவான், பாட்மன் வந்துருவான், ஷேர் இருப்பான், பர்ன் இருப்பான், கெலி இருப்பான், பிளஸ் கிராஃப்ட் வேற ஆடுவான். ஸோ இவங்க எல்லாரும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் உங்களை மாதிரி வந்து 4 சென்டர் பேக் போட்டுதான் வந்து பின்னாடி ஆடுற மாதிரி வாங்க. எல்லாரும் வந்து ஜோதியில் ஐக்கியம் வாங்க, வேற வழியே கிடையாது. எல்லாரும் 4 சென்டர் பேக் போட்டுதான் ஆடுறோம், வேற வழி கிடையாது இதுக்கு மேல. நீங்க சொல்ற ப்ராப்ளம் புரியுது. எஸ்பெஷலி நீங்க வந்து 3 டோர்னமெண்ட்ல தான் ஆட முடியும். இந்த கப் வந்துட்டு ஒரு சாம்பியன்ஸ் லீக்னா உனக்கு நீ கேரண்டீடா இவ்வளவு கேம் 6 கேம் ஆட போறேன்னு தெரியும். அந்த மாதிரியான ஒரு கேரண்டி உனக்கு வந்து டொமஸ்டிக் கப்ல கிடையாது. அப்படி இல்லாதப்போ நீ வந்து ஒரு ஓவர் ப்ளோட்டட் ஸ்குவாட வச்சுட்டு எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கிறதுங்கிறது முடியாத ஒரு காரியம். நீ ஏன்னா உங்ககிட்ட வந்து ஃபுல் பேக்கும் இருக்கானுங்க 2 பேரு, 4 சென்டர் பேக் மட்டும் போட்டேன்னா அப்ப ஏன்டா எனக்கு பதிலாக அவன் ஏன்டா ஆடுறான்னு அவன் கேட்பான் கண்டிப்பா. சோ இது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் மேனேஜ் பண்றதா. நீ சொல்றது எனக்கு புரியுது. And I actually think there'll be outgoings. There'll be definitely Trippier, I think, will go out. There are talks about Wilson also potentially moving on. And now injury யாரும் வாங்குவாங்களான்னு தெரியல. I thought earlier West Ham could have gone for him. ஏன்னா வெஸ்ட் ஹாமுக்கு கரெக்டான ஒரு பிளேயர் மாதிரி வந்து him and Anthony, they will get இருக்கான் ரைட். ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் வெஸ்ட் ஹாம் போவான்னு நினைச்சேன். ஒரு 15 மில்லியன் வச்சிருந்தா கூட ஒரு பெரிய விஷயம் ரைட். ஸோ அவன் வெளில போனான்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரிப்பியர், அல்மிரான், வில்சன், லாங்ஸ்டாஃப், இவங்க 4 பேர் வந்து ஐ திங்க் at least 2 out of the 4 will go out. So that means we'll have another 25-30 million. இருந்ததுன்னா மேபி பவன் மாதிரி ஒரு பிளேயர், இல்லாட்டி நெட்டோ. நீங்க உங்ககிட்ட போலனா மேபி இஃப் யூ கேன் பை நெட்டோ அகெயின் இன்ஜுரி ப்ரோன் பிளேயர். ஸோ ஏற்கனவே நாங்க வந்து we are hampered. ஸோ தெரியல போவோமான்னு அந்த டைரக்ஷன்ல. பட் பவன் மாதிரி ஒரு பிளேயர் ப்ரூஸ் வந்து 20 மில்லியனுக்கு கேட்டான். and 18 million almost we got the deal done at this thing. Ashley said 16க்கு கிடைக்குமா அப்படின்னு. Okay. So then he went to West Ham for 20 million. You know, he played with Bruce in Hull. So right. So maybe getting him for 45 million, 50 million, maybe is even worth more. Right? And Gordon நாங்க 40 மில்லியன் வாங்க. So அவன் கார்டன் லிவர்பூல் என்னது அது போறானா இல்ல ரொம்ப பயங்கரமா வந்து நாய்ஸ் தினமும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கே. அது இந்த ஃபேப்ரிசியோ ரொமானோ மாதிரி ஒருத்தன் இருந்தான்னா போன ஸ்டோரிக்கு வந்து பார்ட் 2 இப்ப நான் எழுதுறேன்டா அப்படின்னு வந்து
Right, and the speculation is just unsettling. But I only want to say that it seems like he's got a very good shoulder on his head. He got a very good Head on shoulders, shoulders. hold his head, right? அவன் வந்து ரொம்ப ஸ்டெடியான ஒரு ஆளு ஆண்டனி கார்டன். எவர்டன் வச்சு மூவ் பண்ணும்போது பீப்புள் டாக்ட் அ லாட். பட் அவன் வந்து அந்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான் எக்ஸாக்டா ஏன் மூவ் பண்ணான், எதனால வந்து அவனோட இது இருக்கு, பிளான் இருக்குன்னு. பட் அவனோட பசிய இது போடுறதுக்கு நாங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் முடிச்சே ஆகணும் இந்த வருஷம். இல்லாட்டி கண்டிப்பா போயிடுவான். பட் ஐ திங்க் இந்த வருஷம் இருப்பான் ஃபார் ஷுவர். ஏன்னா என்ன லைக் வி ஆர் டாக்கிங் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ ஆர் ஹாஃப் ஃபிட் கோயிங் இன் த மார்க்கெட் ஃபார் 40 million, 35 million, 40 million. And Gordon Murray ஒரு பிளேயர் who still not hit his peak. Easier 75 million, 80 million. I don't think anybody is ready in the market to pay that value. Maybe I thought லிவர்பூல் போனாங்கன்னா 80 million போவாங்க. பட் எவ்வளோ லெஃப்ட் விங்கர்ஸ் வச்சிருப்பாங்க. என்ன ஒரு ஐ திங்க் அந்த செல்சி வந்து சென்டர் பேக்ஸ் வாங்கி போடுற மாதிரி இவங்க வந்து லெஃப்ட் விங்கர்ஸ் வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. ட்ரூ. ஆனா எனக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் இட் மேக் a lot of sense to me. ஏன்னா வந்து I felt that they would need someone more on the right than on the left. But surprising இருந்துச்சு அதுவுமே. Okay, interesting. So Gordon is one reason. Gordon is also important is நீ இப்ப நம்ம பேசணும்ல third striker choice. Gordon can also fill that role. He's played center forward for England under 21s. He's also played for England when Harry Kane gets off the pitch in a few games. So அவன் வந்து ரைட் ஃபார்வர்ட் ஆடுவான், சென்டர் ஃபார்வர்ட் ஆடுவான், லெஃப்ட் ஃபார்வர்ட் ஆடுறான், ப்ரெஸ் பண்றான். Ball he very rarely loses. He's found a way to kind of beat defenders like Walker or Trent and even Ben White. He didn't have a big struggle, right? It was a very Ben White for all the sort of avlo nalla perform panna against left wingers. Gordon kuda matram I remember that it was almost a equal this thing, or I think at home Gordon had the edge. So he's still 22. Imagine him in another 3-4 years when he bulks up, when he kind of plays in the Premier League at this pace. It's a very exciting prospect for me. So yeah, I think it's a very important retain for us. So இந்த 4 பேர் ரீடைன் பண்றது வந்து ரொம்ப பெரிய, அதுதான் எங்களோட வின்னே இந்த ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. அவன் தேவையானவனை புடிச்சு வச்சுக்கணும், அதான் மெயின். ஓகே, அவ்வளவுதான். அப்சல்யூட்லி மேக் சென்ஸ். ஓகே, சோ நேற்றை பத்தி பேசிவிட்டோம், இன்றை பத்தி பேசிவிட்டோம். இப்போ உங்களுக்கு எப்ப முடியுது ப்ரீ சீசன்? இன்னும் எவ்வளவு மேட்ச் ஆட போறீங்க? நாங்க we have this Sela Cup அப்படின்னு. Sela is a sponsor, shirt sponsor. Have a cup next week. So அது வந்து 3 கேம். So இந்த சீசன் இந்த வாரம் we'll finish with the Japan tournament. நாளையோட முடியுது. மண்டே திருப்பி வருவாங்க, Thursday Sunday ஆடுறாங்க, 2 கேம் ஆடுறாங்க. So எல்லாரும் அடுத்த வாரத்தோட முடிஞ்சிடும், அடுத்த சண்டேயோட முடிஞ்சிடும். ஆர்சனல் மாத்திரம் போன மாதிரி திருப்பி டியூஸ்டே ஆடுறீங்களான்னு தெரியல. இதுல ஃபர்ஸ்ட் மேட்சா? இத ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடி வாரத்துல you guys played ஏதோ டியூஸ்டேல. இப்போ லாஸ்ட் couple of seasons first time I've seen a team play 3 games or 4 games before the window. இல்ல, லாஸ்ட் டைம் நாங்க வந்து இதுல கம்யூனிட்டி ஷீல்ட் ஆடணும்ல. ஓ ஆமா, கம்யூனிட்டி ஷீல்ட். அப்ப அதுக்கு முன்னாடி சீசன் ப்ராபபிலி இதுல இது விளையாடி இருப்போம் நாங்க. எமிரேட்ஸ் கப் இருக்குல்ல, அதனால எமிரேட்ஸ் கப் விளையாடி இருப்போம். அது அதே மாதிரி தான், சும்மா 4 டீம் வரும், 2 கேம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கோல் டிஃபரன்ஸ்ல வின். சும்மா ஒரு பிராக்டிஸ்க்காக விளையாடுற டோர்னமெண்ட் தானே அது. ஸோ அது நடக்கும். ஓகே, ஸோ மூவிங் ஆன் த ஃபியூச்சர். நம்ம கரெக்டா வந்து ஒரு 5 minutes இருக்கு, முடிச்சிடலாம். ஃபியூச்சர்ல நீங்க வந்து நீ எடி மேன் ஆல்ரெடி வந்து எடி ஹவ் தான் வந்து ரைட் மேன் சொல்லிட்டேன். ஸோ நான் அதை பத்தி கேட்க போறது கிடையாது. பட் 3 காம்படிஷன் தான் விளையாடுறீங்க நீங்க வந்து இந்த சீசனு. விச் உங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கும் நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு உங்களுக்கு இருந்த அந்த பிஎஸ்ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டா ரொம்ப ஜஸ்டிஃபைடா தெரியுது எனக்கு. நீங்க வந்து இப்போ 3 டோர்னமெண்ட் ஆடுறது, உங்களால ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு அடுத்த சீசன் சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட் டெஃபினட்டா வந்து ஃபினிஷ் பண்ண முடியறதுக்கோ, இல்லாட்டி வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 5th or 6th அந்த யூரோப்பா ஸ்பாட், அண்ட் யூ கேன் ஆல்சோ லைக் டொமஸ்டிக் கப்ஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்கு. ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீ என்ன சொல்லுவோம் உன்னோட சைட்ல இருந்து இந்த சீசன்? Ditto, exactly what you just said, which is சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டுக்கு எய்ம் பண்ணி 5th 6th ரியலிஸ்டிக்கா முடிச்சு யூரோப்பா லீகை தக்க வச்சோம்னா, தென் பிளஸ் குட் another final maybe if possible. கேரபா திருப்பி போய் திருப்பி ஜஸ்ட் வெம்பிளி அன்னைக்கு நான் I was there in Wembley that day there. Right, so வந்து there were 110,000 Geordies in London. Okay, yeah. Right, and we had the owners in amongst us when we were sick. Right,
அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் கண்ணிலே தெரியல, கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட தெரியல. அந்த மாதிரி இன்னொரு வெம்பிளி ஈவினிங் நைட் இஸ் வாட் வி கிரேவ் ஃபார். அந்த மாதிரி ஒரு கப்போட ஃபைனல், செமிஃபைனல், FA Cup semi-final is now, is it still going to be Wembley than it? But I don't know if that rule changes. I think it changes. இல்ல semis and finals ரெண்டுமே வந்து Wembley தான். No, but there's a proposal to change. But yeah, so I think அந்த மாதிரி ஒரு Wembley evening would have been, will cap this season where we are again showing ஒரு blip மாதிரி வந்து திருப்பி மேல ஏறறோம்ன்றது காமிக்கிறது தான். ரியலிஸ்டிக்கா இன்னும் நான் சொன்ன மாதிரி, நான் போன சீசன் சொன்ன ஒரு மூணு சீசன்ல இருந்து இப்போ இன்னும் 2 சீசன்ல இருந்து தான் we should have Champions League is a right, is something that we should demand அப்படின்றது வந்து 2 சீசன்ல ஆரம்பிக்கும், 1 or 2 சீசன்ஸ்ல. பட் இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக் ஏம் பண்ணணும். 5th 6th ரியலிஸ்டிக்கா முடிப்பாங்கன்னு தோணுது. I think that is a good spot to be in. Okay, and excellent. And to be honest, there's chaos in Liverpool, there's chaos in Chelsea. Tottenham are unsettled because they are Richarlison, Popara, who's going to play that forward, right? While they made new signings, they are very susceptible at the back. Only Arsenal, City and Manchester United are the other 3 settled clubs. All right, so இவங்கள யாரா 2 பேரை டிராப் பண்ணாலே போதும், we have a chance at the Champions League. Nice, makes sense. ஸோ இதுதான் வந்து நியூ காசலுக்கு உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். நம்ம அப்படியே வந்து கரெக்டாக 2 நிமிஷம் இருக்கு. உன்னுடைய டாப் 7 ப்ரெடிக்ஷன் சொல்ல. நம்ம வந்து டாப் 7 நீங்க கேட்கறேன்னா மொத்தமா எல்லாமே யூரோப்பியன் ஸ்பாட், அதனால வச்சு அதுக்காக தங்க டாப் 7 ப்ரெடிக்ஷன். சம்பந்தமே இல்லாம முடிச்சு ஆமா, அதான் 8வது முடிச்சுட்டும் யூரோப்பா லீக்ல போய் ஆடுறாங்க அது FA கப்னால. ஸோ அதான் அத மாதிரி தான். ஸோ நீ இப்போ நம்ம வந்து எவ்ரிதிங் ஹேப்பனிங் லைக் கரெக்டா பிளான் படி டாப் 7 FA கப், லீக் கப், சாம்பியன்ஸ் லீக், யூரோப் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீ வந்து உன்னுடைய டாப் 7 ப்ரெடிக்ஷன்ஸ். So I'll just say as of today, நம்ம இன்னும் there'll be a lot more signings coming in, especially for Arsenal. True. So I think even with the squad depth today, City can't do 5 leagues in a row. Arsenal will definitely win the title. நான் அந்த ஜிங்ஸ்லாம் எனக்கு இல்ல ஜிங்ஸ் வேணாம். எனக்கு வந்து என்னன்னா, நீங்க இதே ஒரு எஃபர்ட் வந்து எல்லா டீமும் சிட்டிக்கு அகைன்ஸ்ட் போட்டா போறோம். எனக்கு அதுதான் எனக்கு ஒரே ஒரு விஷயமா இருக்கு. எல்லாம் போறப்ப சிட்டியோடய அப்படி ஃபீல் ஓகேடா இவங்களோட நம்ம தோக்க தான் போறோங்கிற மாதிரி ஒரு இதோட தான் உள்ள போறாங்க. அதை வண்டி இது பண்ணிட்டா போறோம். Yeah, I think the only thing is Arsenal will have to find more ways to go scoring goals. The teams will find it out, right? இது வந்து சிட்டி மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷம் அந்த மண்டையை வந்து புதுசாலாம் ஃபார்முலா இன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? அவன மாதிரி யாருமே பண்றது இல்லை. ஸோ ஐ திங்க் இஃப் ஆர்சனல் play the same way they played last year, they will score fewer goals than what they did because teams will find them out. So they have to definitely sign players. But as of today, I'm confident Arteta is the right person to do that, and I think they will win the title. Second on the City, who will push them. Third, I think it might be between Liverpool and Manchester United, one of those teams. 5th, I want to say us. 6th, Tottenham. 7th, Chelsea, because there's so much of chaos. You can't have 60 people in your payroll and continue to perform. It's impossible. So the Villa 8th ன்னு சொல்றியா? இல்ல வெளிய வந்துறாங்க. Villa could be 7th, and I think they have invested smart, but எனக்கு தெரியல, ஏன்னா நாங்களும் அதே தானே நாங்க நினைச்சோம், right? True. It is in the top 6 ஓட கம்பீட் பண்ணனும்னா you have to have a good core of 20 players, not just 15-16 players. True. அப்ப ரெலிகேஷன் டக்குன்னு 3 பேர் சொல்லிடு. ரெலிகேஷன் I want to say Southampton. Tell I don't think I'm very confident about Leicester. It's a good match, a good score, but தெரியல எனக்கு. மரஸ்கா போனதுனால it might be a completely different இது. அவன் பயங்கர பிராக்மேட்டிக்கா ஆடுவான் கூப்பர், பட் தெரியல எப்படி இருக்கும்னு. ஸோ அவங்க 2 பேர் for sure. Ipswich எப்படியோ தப்பிச்சிடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா I really rate that McKenna guy. So I think போன வருஷம் லூட்டன் மாதிரி these guys will also have an outside chance of staying. So அவன் இருக்க மாட்டான். This thing is Nottingham Forest maybe, but they have showed up on their defense. So எனக்கு தெரியல, third spot எனக்கு உண்மையாலே கெஸ் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப டைட்டா இருக்காங்க எல்லாருமே. இட்ஸ் நாட் லைக் they are too bad, too good. ஸோ வந்து ஒரு 4 of 5-6 டீம் இருக்கு, இந்த யார் வேணா ஸ்லிப் அப் ஆகும்.
ஓகே. ஸோ தேங்க் யூ வெரி மச் அஜய். வித் தட் வி கம் டு தி எண்ட் ஆஃப் தி ஷோ. தேங்க் யூ வெரி மச் ஃபார் லிசனிங் மக்களே. அடுத்த ஒரு எபிசோட்ல செல்சியோட உங்களை பார்க்கலாம். தேங்க் யூ வெரி மச். டேக் கேர். பை அஜய். தேங்க்ஸ்